அத்தியாயம் 1. மாடி குளிரறையில் ஜெயவீரன் தனது கட்சியின் முக்கிய நபர்களுடன் சிகரெட் புகைத்தபடி விவாதித்துக் கொண்டிருந்தார். 50+ வயதென்றாலும் தலையில் அடர்த்தியாய் சுருள்முடி, ஒரு விரல் விட்டு ஒரு விரல் மோதிரம் போட்டிருந்தார். போக்கஸ் கண்ணாடி வழியாக மேஜை மேல் வைத்திருந்த மினி கம்ப்யூட்டரின் திரையில் பார்த்து கொண்டு உதட்டை பிதுக்கினார். 7 பேருமே நடுவுல வந்தவங்க தான். யாரும் அப்சல்யூட் மெஜாரிட்டில ஜெயிக்கல. இதுல சீனிவாசன் பாருங்க, 410 ஓட்டுல ஜெயிச்சவர். ரொம்ப யோசிக்க வேணாம். இவங்களை விளக்குறதால கட்சிக்கு எந்த நஷ்டமும் வந்துடாது. மத்தவங்க சரி, கோமதி நாயகம் போன வருஷத்துல சேலத்துல தனி ஆளா முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு மாநாட்டை நடத்தி காட்டியதை மறந்துடக்கூடாது என்றார் ஒரு நரைத்த மீசை. இல்லன்னு சொல்லல, இப்ப மாட்டாரே. சரியான மரியாதை அவருக்கு தரப்படலையோங்கிற வருத்தம். என்ன மரியாதை தரல? கட்சியோட பத்திரிகைய அவரைத்தானே பாத்துக்க சொன்னேன். எனக்கு கோமதி நாயகம் மேல தனிப்பட்ட விரோதம் எதுவும் இல்ல. கட்சிக்கு விரோதமா அவர் நடந்துக்கிறாரா இல்லையா? போன வாரம் தர்மபுரி மீட்டிங்ல என் அறிக்கையை கையில வச்சுக்கிட்டு வரிக்கு வரி கிண்டல் அடிச்சிருக்கிறாரு. டேப் போடுறேன், கேக்குறீங்களா? அது விமர்சனம். எதிர்கட்சிக்காரன் செய்ய வேண்டியது அது. இவர் பண்றது சேம் சைடு கோல் போடுற வேலை. உள்கட்சி பூசல்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ரிப்போர்ட்டர்ஸ்க்கு பதில் சொல்ல முடியலன்னே. கூப்பிட்டு கேட்டீங்களா? என்ன கேட்கணும்னு சொல்றீங்க? எதுக்காக இப்படி நடந்துக்கிறாருன்னு கேட்கலாமே. விளக்கம் கேட்டு செயலாளர் முறையா அனுப்பிச்ச நோட்டீஸ்க்கு அவர்கிட்ட இருந்து பதில் இல்லாதப்போ நான் எதுக்கு கூப்பிட்டு கேட்கணும்? சரி, உங்க இஷ்டம். எனக்கும் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்ல. கோமதி நாயகத்தை விளக்குறதால சேலம் சைடு நமக்கு கொஞ்சம் வீக்காகத்தான் செய்யும். மறந்துடாதீங்க. அறிவுடன் நம்பியா அங்க வளர்த்துடலாம். அவர் கோமதி நாயகத்துக்கு எந்த வகையிலையும் குறையாதவரு. கோமதி நாயகத்தோட அந்த 6 பேர் மட்டும்தான் இருக்காங்களா? நமக்கு வெளியே தெரிஞ்ச அந்த 6 பேர் தான். கோமதி நாயகம் தனியா புதுக்கட்சி ஆரம்பிக்கலாம். ஜனநாயக நாட்டுல அதுக்கு யாருக்கும் உரிமை இருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் அங்க போகலாம். நீங்க அறிவுரை சொல்றீங்களா இல்ல எச்சரிக்கிறீங்களா? உங்க பேச்ச பார்த்தா முதல் ஆளா நீங்க போயிடுவீங்க போலிருக்கு என்று ஜெயவீரன் சொன்னதுக்கு நரைமீசை தவிர மற்றவர்கள் சிரித்தார்கள். முகம் சிவந்த அந்த மூத்த தலைவர் எழுந்தார். என் கருத்தை சொல்ல எனக்கு உரிமை இருக்கு. ஆனா இங்க எல்லாரும் அநாகரிகமா நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல. இந்த ஆலோசனை கூட்டத்துல இதுக்கு மேல இருக்க விருப்பம் இல்ல. நான் வெளிநடப்பு செய்யறேன். அவர் வாசலை நோக்கி வேகமாக நடக்க சிலர் பதறி அவரை தடுக்க செல்ல, விட்டுடுங்க போகட்டும் என்றார் ஜெயவீரன். அவர் ஒரு முறை திரும்பி பார்த்து முறைத்துவிட்டு விருட்டென்று கிளம்பி சென்றதும் ஆள் ஆளுக்கு கமெண்ட் அடித்தார்கள். இப்ப நேரா எங்க போவார் தெரியுமா? கோமதி நாயகம் வீட்டுக்கு தான். 2 பேரும் சம்பந்தியாக போறாங்க. விட்டு கொடுப்பாரா? 7 பேரோட 8ஆவதா இவர் பேரையும் சேர்த்துடலாம். கரெக்ட், இவரையும் விளக்கிடுறது நல்லது. ஜெயவீரன் சற்றே யோசித்து விட்டு, இப்ப வேணாம், பிடிக்கலன்னா அவரா வேணும்னா போகட்டும். நாம எந்த நடவடிக்கையும் இவர் மேல எடுக்க வேணாம். இருக்கட்டும், காரணமா தான் சொல்றேன். அப்போ அந்த 7 பேரையும் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தோம் விலக்கிடுறதா செயற்குழு கூட்டத்திலும் தீர்மானிச்சதா பிரஸ் மீட்ல சொல்லிடலாமா? தாராளமா என்றார்கள் கோரஸாக. ஜெயவீரன் இன்டர்காம் எடுத்து கீழே ஹாலில் இருந்த தன் உதவியாளர் பரசுராமனை பிடித்து, 5 நிமிஷத்துல வரோம், கேள்விகள் அதிகமா வேணாம்னு சொல்லிடு பரசு என்றார். மூடியை எடுத்து வைத்துவிட்டு தண்ணீர் குடித்தார். கர்ச்சிப்பால் உதடுகளை ஒற்றிக்கொண்டார். செல்போனில் யாருடனோ பேசிவிட்டு எழுந்து அவரோடு இணையாக 2 முக்கிய பொறுப்பாளர்கள் நடக்க மற்றவர்கள் வேறு வழியில் விலகினார்கள். ஜெயவீரன் படிகளில் இறங்கும் போதே வழக்கமான புன்னகையை பொருத்தி கொண்டு எல்லோருக்கும் கும்பிட்டு கொண்டு குட் ஈவினிங் என்று விட்டு அமர்ந்தார். கேமராக்காரர்கள் ஒளியால் கொத்த துவங்கினார்கள். நிருபர்கள் குறிப்பேடுகளை புரட்டி கொண்டார்கள். டிவிக்காரர்கள் மைக்கு ஏந்தி நீட்டி பிடித்தார்கள். இந்த பிரஸ் மீட்ல 2 முக்கியமான விஷயங்களை சொல்லிடுறேன். எங்க கட்சியில சில பேர் கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருந்தாங்க. முறையா பல தடவை எச்சரிச்சும் அவங்க போக்கு மாறல. அதனால 7 பேரை கட்சியை விட்டு விலக்கிறதா செயற்குழு தீர்மானிச்சிருக்கு. அவங்க யார் யாருன்னு சொல்லிடுறேன். திரு கோமதி நாயகம், திரு அருள்மொழி, திரு சுந்தரேசன், திரு திருவேங்கடசாமி, திரு சபாநாயகம், திரு முத்துக்குமார், திரு மணிவண்ணன். இன்னையிலிருந்து இவங்களுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கட்சியில உள்ளவங்க இவங்களோட நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு வச்சுக்க கூடாது. அடுத்த விஷயம், மத்திய அரசியல்ல பிரபலமா இருக்கிற சில அரசியல்வாதிகள் ஒரு வெளிநாட்டோட கூலிகளா கிட்டத்தட்ட உளவாளிகள் மாதிரி செயல்பட்டு வர்றதா எனக்கு அதிர்ச்சியான தகவல் கிடைச்சிருக்கு. முழுமையான ஆதாரங்களை நான் திரட்டிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அவங்க யாருன்னு வெளிச்சம் போட்டு காட்டுறேன். ஜெயவீரன் தண்ணீர் குடித்தார். பல நிருபர்கள் ஒரே நேரத்தில் கேள்விகளை வீசத்துவங்க அவர்களை கட்டுப்படுத்தி, ஒரு நேரத்துல ஒருத்தர் கேட்டா பரவாயில்ல என்றார். 7 எம்எல்ஏக்களை விலக்கி இருக்கிறதால சட்டசபையில உங்க பலம் கணிசமா குறைஞ்சிடுமே. நாங்க ஆளுங்கட்சியா இருந்தா ஆட்சி போயிடுமேன்னு கவலைப்படலாம். தவிர 78 எம்எல்ஏக்கள் இப்ப எங்க கட்சியில இருக்காங்க. அதுல 7 பேர் குறைஞ்சது பெரிய பாதிப்பு இல்ல. உங்க கட்சி சார்பா நின்னு ஜெயிச்சவங்க
இனிமே சட்டசபையில பின்னாடி எப்படி செயல்படுவாங்க? தனி அணியாகவா இல்ல சுயேட்சையாகவா? எப்போ கட்சி அவங்கள விலக்கிடுச்சோ, கண்ணியமானவங்களா இருந்தா அவங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யணும். சட்டசபைக்கு மறுபடி ஒரு தேர்தல் விரைவில் எதிர்பார்க்கறீங்களா? வரலாம். எப்போ தேர்தல் அறிவிச்சாலும் எங்க கட்சி தயாரா இருக்கு. அப்படி தேர்தல் வந்தா நாங்க தான் கண்டிப்பா ஆட்சி அமைப்போம். எப்படி சொல்றீங்க? ஆளுங்கட்சி மேல அதிருப்தி அதிகமாயிடுச்சு. எங்க கட்சி மேல பல மடங்கு நம்பிக்கை பெருகிட்டு இருக்கு. வெளிநாட்டு கைகூலின்னு நீங்க யார சொல்றீங்க? சீக்கிரத்துல ஆதாரத்தோட சொல்றேன். இப்போ உங்களுக்கு கிடைச்ச தகவல் யார் சொன்னது? நாங்க ஆட்சியில இல்லைன்னாலும் அரசாங்கத்துல நடக்கிற அத்தனை விஷயங்களும் எங்களுக்கு தெரியும் என்று எழுந்து கொண்ட ஜெயவீரன் மீண்டும் கைகூப்பி, பனகல் பார்க்ல பொதுக்கூட்டம் இருக்கு, புறப்படுறேன் என்றார். ஆனாலும் கேள்விகளோடு துரத்தினார்கள். வாசலில் காரில் ஏறி கண்ணாடி ஏற்றும் வரை பொறுமையாக சொல்லிக் கொண்டிருந்தார் ஜெயவீரன். கார் நகர்ந்ததும் டிவி போடு என்று விட்டு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டார். அத்தியாயம் 2. உடைத்ததும் பொங்கிய நுரையை வழிய விடாமல் பருகிவிட்டு உயரமான கண்ணாடி கோப்பைக்குள் சாய்த்து பிடித்து ஓசையில்லாமல் ஊற்றி நிமிர்த்தினான் ராவ். இப்போது கோப்பையில் பொங்கியது. ஜன்னலோரம் நின்ற தாரா கீழே நீச்சல் குளத்தை வேடிக்கை பார்த்தாள். ஒரு வெளிநாட்டு தம்பதி அந்த வெயிலில் நீந்த, கரையில் நீல பிளாஸ்டிக் படுக்கைகளில் அங்கங்கே உடுத்திக்கொண்டு சூரிய குளியலுக்காக குப்புறப்படுத்து லைம் செருகின எதையோ திடீரென்று எடுத்து 2 சிப் பருகினார்கள். தாரா, கமான் என்றான் ராவ் தனக்கு விஸ்கி ஊற்றியபடி. ஜீன்ஸ் டி ஷர்ட்டில் இருந்த தாரா வந்து வசதியாக நாற்காலி அமைத்து கொண்டு அமர்ந்து பீர் கிளாஸ் எடுத்து செல்லமாக பிடித்து கொண்டு பருகினாள். ரிமோட் கண்ட்ரோல் எடுத்தாள். ராவ் பிடுங்கி கட்டிலில் போட்டான். பேசலாம். தலைவர்களானாம மத நல்லிணக்கம் பத்தி பேச போறோமா? இல்ல. என்ன பேசணும் ராவ்? நாளைக்கு காலையில முழிச்சு பார்த்தா ஞாபகத்துக்கு வராத விஷயங்கள பேசலாம். கனவுல அடிக்கடி நீ வர்றன்னு நான் மிகையா சொல்வேனா? வந்து என்ன செஞ்சேன்னு கண்ணடிச்சிட்டு நீ கேப்பியான். நான் அதுக்கு பதில் சொல்வேனா? நீ சிரமப்பட்டு வெக்கப்படுவியான். தாரா சிரித்து விட்டாள். ரசனையான ஆளுப்பா நீங்க. உரிமையோடு அவன் சட்டைக்குள்ளிருந்து சிகரெட் பாக்கெட் எடுத்து 2 பற்ற வைத்து 1 அவன் உதடுகளில் செருகினாள். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆச்சரியம் தாரா. என்ன? இல்ல, அது எப்படி உன் கண்ணத்துல பரு? ஒய் நாட்? அதில்ல, இந்த பருவை பத்தி ஒரு தியரி இருக்கு. தெரியும். உங்க குறுமான கேள்விக்கு பதில் ஆமா. இவ்வளவு ஸ்பீடா பிக்கப் பண்ணிக்கிறியே, படிச்சிருக்கலாம்ல? படிச்சேனே, +2. மேல ஏன் படிக்கல? வேணாம், மூடு போயிடும் 2 பேருக்கும். அப்படின்னா இந்த அழுகாட்சி கேள்வியை தூக்கி எறிஞ்சிடலாம். எனக்கும் ரொம்ப நாளா ஒரு ஆச்சரியம் ராவ். அது எப்படி எந்த கேஸ்ல உள்ள போனாலும் படு ஸ்பீடா வெளியே வந்துடுறீங்க? இதுல 2 பாயிண்ட்ஸ் இருக்குது தாரா. நம்ம நாட்டுல எதுலையும் ஒரு உறுதி இருக்காது. டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கும். கடவுளுக்கு முன்னால எல்லாரும் சமம்னு கோவிலுக்குள்ள ஆன்மீக பிரசங்கம் நடக்கும். அதே கோவில்ல முக்கிய புள்ளிகள் சந்நிதிக்கு போறதுக்கு சிறப்பு வழி வச்சிருப்பாங்க. இதே மாதிரிதான் எல்லா இடத்துலையும். நீதித்துறையிலையும் அப்படித்தான். குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளின்னு தீர்ப்பானாலும் இன்கம் டாக்ஸ் கட்டுறவனா இருந்தா முதல் வகுப்பு கேட்கலாம். சோ சொன்னதே 2 பாயிண்ட்ஸ். முதல் பாயிண்ட் லா பாயிண்ட், 2வது பாயிண்ட் கேஷ் பாயிண்ட். அரசாங்க வக்கீல் சட்டத்தை மட்டும் படிச்சிருப்பாரு. எங்களுக்கு இருக்கிற சில வக்கீலுங்க சட்டத்துல இருக்கிற ஓட்டைய மட்டும் படிச்சிருக்கிறவங்க. அப்புறம் காசுக்கு விலை போகாத ஆசாமிங்க மாவட்டத்துக்கு 2 பேர் தேறினா பெருசு. லஞ்சம் வாங்குறவனை எல்லாம் குத்துற இந்தியன் தாத்தாவை பாக்குறதுக்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு போற ஜனங்க உள்ள ஊரு. அழகான எதுக்கும் துணிஞ்ச ஒன்ன மாதிரி பொண்ணுக்கு இந்த லா பாயிண்ட் கேஷ் பாயிண்ட் 2மே தேவையில்லை. கண்ணடிச்சாலே எல்லா கதவும் திறந்துடும். அப்படி சொல்லிட முடியாது ராவ். சில சமயம் விஸ்வாமித்திரர்னு நினைக்கிறவங்க விவேகானந்தரா இருந்து பழி வாங்கி தொலைச்சிடுறாங்க. போன் ஒலித்தது. இன்னைக்கு பூரா யாரும் என்னை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் என்று முனகியபடி எழுந்து சென்று போனை எடுத்தான் ராவ். ஹலோ, அலெக்ஸ் பேசுறேன் ராவ். செருப்பால அடிப்பேன், வைடா போனை. என்ன சொன்னேன்? என்ன செய்யற? முட்டாள்தனமா பேசாத. அர்ஜென்ட் இல்லைன்னா தொந்தரவு செய்வேனா? என்ன அவசரம்? பாகிஸ்தானோட ஏவுகணை இன்னும் 1 மணி நேரத்துல சென்னையில விழப்போகுதுன்னு செய்தி வந்துச்சா? ரொம்ப சூடா இருக்கியா ராவ்? ஆமா, 2 தடவை அண்டர்லைன் பண்ணிக்கோ. 50 லட்சம் ப்ராஜெக்டை உன் சம்மதம் இல்லாம கன்ஃபார்ம் பண்ண முடியாதே ராவ். இப்ப மணி 11. உனக்கு 2 மணி நேரம் டைம் தர்றேன். 1 மணிக்கு கிரணும் நானும் அங்கே வரோம். அதுக்குள்ள அவளை பேக் பண்ணி அனுப்பிச்சிடு. ஈவினிங் பார்ட்டிக்கு பதில் சொல்லியாக வேண்டிய கட்டாயம். ப்ளீஸ் ராவ், புரிஞ்சுக்கோ. என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் திரும்பி அவளை பார்த்து, சரி, ஆனா 2 மணிக்கு வாங்க என்று வைத்தான். அத்தியாயம் 3. கருப்பு பூனை படையை சேர்ந்த பாதுகாப்பு வீரர்கள் இயந்திர துப்பாக்கிகளுடன் வீட்டின் வாசலில் காவலுக்கு நிற்க, மொட்டை மாடியில் நட்சத்திரங்களுக்கு கீழே ஸ்வெட்டர் அணிந்து அமர்ந்திருந்த முதலமைச்சர் மாதேஸ்வரனுக்கு எதிரில் முக்கியமான விசுவாசமான 3 அமைச்சர்கள் மட்டுமே அமர்ந்திருந்தார்கள். உண்மையாதான் சொல்றீங்களா தலைவரே என்றார் அமைச்சர் நாகபாண்டியன். ஆமா,
டெல்லியில நம்பகமான இடத்துல இருந்து தான் எனக்கு தகவல் வந்தது. பிரதமரை எலெக்ஷன் கமிஷன் தலைமை அதிகாரி அழைப்பின் பேர்ல ரகசியமா வீட்ல சந்திச்சிருக்காரு. இன்னும் 1 மாசத்துல தேதி அறிவிச்சு தேர்தல் நடத்த தயாரா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. முடியும்னு பதில் சொன்னாராம் என்றார் மாதேஸ்வரன் பிஸ்கட் எடுத்து கடித்து. அப்போ கண்டிப்பா எலெக்ஷன் வருது, கலைச்சா சிம்பதி ஏற்பட்டு குத்திடுவாங்கன்னு கைய கட்டிக்கிட்டு சும்மா இருக்க முடியாது தலைவரே. என்ன செய்யணும்னு சொல்றீங்க? கூட்டணி அமைக்கிற சில புது அணுகுமுறை வேணும். ஜெயவீரன் ஏதாச்சும் தகுடுதத்தம் செஞ்சு ஆட்சியை பிடிக்க பாப்பாரு. ஆனா இந்த சமயத்துல ஒரு முட்டாள்தனம் செஞ்சுட்டாரு அங்க. எதை சொல்றீங்க? கோமதி நாயகத்தோட சேர்த்து 7 பேரை விளக்கினதைத்தான் சொல்றேன். கோமதி நாயகம் புது கட்சி ஆரம்பிக்கிறதுல தீவிரமா இருக்காரு. ஜெயவீரன் அவரை குறைச்சலா மதிப்பு போட்டுட்டாரு. எல்லா மாவட்டத்திலையும் ஏற்கனவே உள்கட்சி தேர்தல்ல ஜெயவீரன் மேல பல செயலாளர்களுக்கு அதிருப்தி இருக்கு. கோமதி நாயகம் அவங்கள எல்லாம் வளைச்சு போட்டுடுவாரு. போடட்டும், ஜெயவீரன் கட்சி 2ஆ பிரிஞ்சு நிக்கும், ஓட்டு சிதறும். நமக்கு நல்லது தானே? நல்லதுதான். இருந்தாலும் ஜெயவீரன் அமைக்கிற வினோதமான கூட்டணி மிரட்டும். வடக்கே இருந்து லாரியில பணம் வரும் அவருக்கு. அதனால எனக்கு ஒரு யோசனை. சொல்லுங்க நாகு. கோமதி நாயகம் 10 வருஷம் முன்னாடி நம்ம கிட்ட இருந்து போனவர் தான். இப்பவும் தலைவர் மேல மரியாதை வச்சிருக்காரு. அவர் புதுக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி உதவி செஞ்சு அவரோட கூட்டணி வச்சுக்கிட்டா என்ன? என்ன பேசுறீங்க? ஜெயவீரனோட நமக்கு ஜென்ம பகை. அங்கிருந்து விலகினவரோட கூட்டணி வச்சுக்கிட்டா ஜனங்க சிரிக்க மாட்டாங்களா? அரசியல்ல நிரந்தர பகை ஏது? நாம கூட்டு வச்சுக்க போறது கோமதி நாயகத்தோட தான். ஜெயவீரன் கிட்ட இருந்து பிரியற மொத்த ஓட்டையும் நம்ம கணக்குல சேர்த்தா தெம்பா பெருமூச்சு விடலாம். தலைவர் மாதேஸ்வரன் தன் காலடியில் படுத்திருந்த நாயின் கழுத்தை தடவியபடி யோசித்தார். நாகு, நீங்களா பேசுற மாதிரி பேசி கோமதி நாயகத்தோட மனசை தெரிஞ்சு சொல்லுங்க. அப்புறம் செயற்குழு அபிப்பிராயம் கேட்டு முடிவுக்கு வரலாம். சரிங்க தலைவரே, இந்த தடவை எலெக்ஷன்ல அதிரடியா சில காரியங்கள் செஞ்சு மக்கள் மனசுல இருந்து ஜெயவீரன் பேரை மொத்தமா தொடச்சு போட்டுடணும் என்றார் நாகபாண்டியன் ஆவேசமாக. புன்னகைத்தார் மாதேஸ்வரன். புன்னகை கொட்டாவியாக மாறியது. அப்போ நாங்க என்று எழுந்து கொண்டார்கள். அத்தியாயம் 4. கழுவின முகத்தை பூத்துவாளையால் துடைத்தபடி வந்து உட்கார்ந்த ராவ், இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம் என்றான். அலெக்ஸ் ஹோட்டலின் மெனு கார்டில் இருந்து நிமிர்ந்து, இரு, முதல்ல ஆர்டர் செஞ்சிடறேன் என்று உணவு பகுதியை உள் தொலைபேசியில் பிடித்து கிரணுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அதையும் சேர்த்து ஆர்டர் செய்தான். கிரண் முதுகுக்கு தலையணை கொடுத்து கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து சிகரெட் சாம்பலை மற்றொரு கையில் ஏந்தின ஆஸ்ட்ரேயில் தட்டினான். உனக்கு அரசியல் ஞானம் எந்த அளவுக்கு இருக்கிறா என்றான் அலெக்ஸ். ஷூவை கலற்றி போட்டு 2 கால்களையும் டீஃபாய் மேல் சௌகரியமாக நீட்டிக்கொண்டு. தமிழ்நாட்டு அரசியல் கொஞ்சம் தெரியும். வேற மாநிலத்துல எந்த கட்சியோட ஆட்சின்னு கேட்டா நான் அம்பேல். நமக்கு வேலை இங்கதான். வேலை கொடுத்திருக்கிறவங்க யாருன்னு சொன்னா அதிர்ச்சி ஆயிருவ. யாரு? தமிழக நலக்கட்சி. அட, ஆளுங்கட்சி. ஆமா, என்னை சந்திச்சது அமைச்சர் நாகபாண்டியனுக்கு வேண்டிய ஒரு நண்பர். அப்படியா? சரி, நாம என்ன செய்யணுமா? தேசிய குடிமக்கள் கட்சி தலைவர் ஜெயவீரன் தெரியுமா? தெரியுமாவா? அவர் தானே இப்போ முக்கியமான எதிர்கட்சியா இருக்காரு. மை காட், அவரை கொலை செய்யணுமா? இல்ல, ஆனா இந்த வேலையில ஒரு கொலை உண்டு. குழப்புரியே. அதாவது நாம திட்டம் போட்டு ஒரு கொலை செய்யணும். ஆனா அந்த கொலைப்பழி ஜெயவீரன் மேல விழுந்து போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படி? எலெக்ஷன் வருது, ஜெயவீரனுக்கு பணபலம் அதிகம். அவர் வந்துடக்கூடாது. அவர் மேல ஒரு கொலை விவகாரத்தை சுத்தி விட்டு பேரை டேமேஜ் பண்றதுதான் அமைச்சர் நாகபாண்டியனோட திட்டம். ராவ் ஆப்பிள் எடுத்து கடித்தான். ஒரு கட்சி தலைவரை கொலை குற்றத்துல சிக்க வைக்கிறதுனா சின்ன விஷயமா? ரொம்ப ரிஸ்க் இருக்கு. அதனாலதான் 50 லட்சம் தர சம்மதிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மூளைய கசக்கிக்கணும் அலெக்ஸ். அதான் இல்ல, யார கொலை செய்யணும், என்னைக்கு, எப்படி எப்படி மாட்ட வைக்கணும், இப்படி எல்லா திட்டத்தையும் துல்லியமா போட்டு கொடுத்துடுறாங்களாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே செயல்படுத்திட்டா போதுமா? நமக்கு வேலை கம்மி. யார கொலை செய்யணுமா? இந்த திட்டத்துக்கு நாம சம்மதிக்கிறதா இருந்தா 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து யாருங்கிற தகவல் சொல்றதா சொல்லியிருக்கார் அந்த நண்பர். அந்த நண்பர் யாரு? ஆத்மநாதன்னு சொன்னாரு. பொது இடத்துல சந்திச்சோம். நம்ம செல்போன் நம்பர் வாங்கிக்கிட்டாரு. அவர் நம்பர் எதுவும் தரல. எச்சரிக்கைன்னு சொன்னாரு. அவரே கூப்பிடுறேன்னு சொன்னாரு. என்ன, திட்டத்தை எடுத்துக்கலாமா? அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு கவலையா இருக்கு. இதுல கவலைப்பட என்ன இருக்கு? நமக்கு வேண்டியது பணம் என்றான் கிரண். திட்டம் பூரா அவங்களே போட்டு கொடுத்துடுறது நமக்கு சௌகரியம் ராவ் என்றான் அலெக்ஸ். அப்போ நான் ரெடி என்றான் ராவ். அத்தியாயம் 5. ஜெயவீரன் வேஷ்டி கட்டிக்கொண்டார். சலவை முழுக்கை சட்டையை உதறி தயாராய் நீட்டினாள் தேவகி. வாங்கி அணிந்தபடி, எங்க நிவேதாவை காணோம் என்று கலற்றி வைத்த மோதிரங்களை எடுத்தார். காலேஜ்ல ஏதோ ஃபங்க்ஷன்னு சொன்னான். வர 10 மணி ஆயிடும்னா. எதுல போயிருக்கா? ஓப்பல் ஆஸ்ட்ரா. இப்ப நீங்க ஒரு புத்தக வெளியீட்டு விழா. பரசு சொல்லலையா? நைட் சாப்பாடு வீட்ல தான். வயிறு சரியில்லை. ஸ்பெஷலா எதுவும் செய்ய வேணாம் என்று அரைவாசலுக்கு நடந்தவர் நின்று, தேவகி,
என்றார் யோசனையாக. என்னங்க, காலேஜுக்கு ஃபோன் பண்ணி நிஜமா ஃபங்க்ஷன் எதுவும் நடக்குதான்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. என்னங்க இது, நிவேதாவா சந்தேகப்படுறீங்களா? அவ வயசை சந்தேகப்பட்டு தான் ஆகணும் தேவகி. அரசியல் வாழ்க்கையிலையும் சரி, சொந்த வாழ்க்கையிலையும் சரி, எப்பவும் அலர்ட்டா இருக்கணும். பிரச்சனை முளைச்சு செடியா வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. விதைய தேடி கண்டுபிடிச்சு நசுக்கணும். நீ விசாரிச்சு வை. காலேஜ்ல ஃபங்க்ஷன் எதுவும் இல்லைன்னு சொன்னா அதை பத்தி நீ அவளை கேட்காத, என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அவள் நீட்டிய வாட்சை வாங்கி கட்டிக்கொண்டு கீழே வந்த ஜெயவீரனுக்காக பலர் காத்திருந்தார்கள். நின்றபடியே விசாரித்து அவசரமான விவகாரங்களுக்கு உடனே உத்தரவும் கொடுத்தார். பரசுராமன் அருகில் வந்து, கூட்டத்துக்கு இப்போ புறப்பட்டா சரியா இருக்கும் சார் என்றதும் பொதுவாக கைகூப்பி விட்டு வாசலுக்கு வந்து காரில் ஏறும் முன்பு ஒரு குழந்தைக்கு தமிழரசி என்று பெயர் சூட்டி 500 ரூபாய் தாளை பிரித்து விரல்களில் திணித்துவிட்டு ஏறிக்கொண்டார். பரசுராமன் முன்புறம் அமர்ந்ததும் தாமஸ் காரை கிளப்பினான். என்ன புத்தகம் வெளியிடுறாங்க பரசு? கவிதை தொகுப்பு சார். ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணியா? கூடு திறந்து படிக்கிற கண்ணாடி மாட்டி அவன் தந்த காகிதங்களை மேய்ந்தார். செல்போன் ஒலிக்க பரசுராமன் பேசிவிட்டு தயக்கமாக, சார் போன் என்றான். யாரு? அங்கிருந்து. வாங்கி. என்னம்மா என்றார். சொல்லேன், போன்லயே சொல்லேன். அதுக்கில்ல, ஒரு மீட்டிங்குக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? இதுக்கு ஏன் அலற? சரி சரி வரேன், வச்சிரு. போனை அணைத்து விட்டு பரசு என்றார். ஒரு பிரச்சனை, போயாகணும். நோ ப்ராப்ளம் சார் என்று போன் எடுத்து, ஹலோ, நான் ஜெயவீரன் சார் PA பரசுராமன் பேசுறேன். உங்க ஆடிட்டோரியத்துல தமிழ் தொண்டன்னு இருப்பாரு, அவர்கிட்ட தகவல் சொல்லுங்க. தலைவர் அங்கதான் புறப்பட்டு வந்துகிட்டு இருந்தாரு. திடீர்னு முதுகு வலி, ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அவரால் மீட்டிங்ல கலந்துக்க முடியாது. வாழ்த்துக்களை சொல்ல சொன்னாருன்னு சொல்லிருங்க. தேங்க்ஸ் பரசு. அப்ப நான் நாளைக்கு மீட் பண்ணலாம். தாமஸ், ஆட்டோ ஸ்டாண்டு பக்கமா நிறுத்தி அவரை இறக்கி விடு. பரசுராமனை இறக்கி விட்டதும் கார் நீலாங்கரை நோக்கி விரைய ஜெயவீரன் செல்போன் உபயோகித்து, வந்துகிட்டு இருக்கேன், அழுமூஞ்சிய காட்டாம முகம் கழுவி சிரிச்சுக்கிட்டு கதவை திறக்கணும் என்றார். அத்தியாயம் 6. அருணா வீடியோஸ். அந்த நாள் அல்லது மறுநாள் விடுவதற்கு சாத்தியமுள்ள கட்டிடத்தின் மாடியில் செண்பகம் எலக்ட்ரானிக்ஸ், ஸ்டார் டைலர்ஸ், ரெப்யூட் எக்ஸ்பிரஸ் கூரியர்ஸ், தமிழன் நகலகம் தாண்டி கடைசியாய் இருந்தது. தேவகுமார் என்கிற தாடிக்குள் முகம் வைத்திருந்த இளைஞன் தன் உதவியாளனிடம் செலவு கணக்கை சரிபார்த்து வாங்கி கொண்டு, நீ புறப்படு என்றான். காலையில ஜெயேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு 2 கேமரா எடுத்துட்டு போனா போதுமா சார்? போதும் போதும். உனக்கு ட்ரெயினுக்கு நேரமாகல? புறப்படுறேன் சார். நீங்க? எனக்கு நேரமாகும். கிறிஸ்டோபர் கல்யாண கேசட்ல எஃபெக்ட்ஸ் போட்டு டைட்டில் போடணும். நீ போ. ஒரு டீ சொல்லிட்டு போகட்டுமா சார்? அவன் கொண்டாடுறதுக்குள்ள ஆறிடும். நீ போ, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். உதவி நபர் புறப்பட்டு போனதும் வராந்தாவில் நின்று வீதியை பார்த்தபடி சிகரெட் பிடித்து அது முடிந்ததும் உள்ளே வந்து கதவை தாளிட்டு கொண்டு போய் அமர்ந்து எடிட்டிங் யூனிட்டை ஆன் செய்தான். இரும்பு பீரோவை சாவி போட்டு திறந்து பல கேசட்ஸ் நடுவில் ஒரு கேசட் எடுத்து வந்து போட்டான். வால்யூம் குறைத்தான். டிவி ஸ்கிரீனில் ஒரு லொக்கடா அறையின் கட்டில் தெரிந்தது. பாவாடை தாவணியில் முதுகு காட்டி நின்றிருந்த அந்த பெண் பிரேமுக்கு வெளியிலிருந்து என்று குரல் வந்ததும் தாவணியை உருவி போட்டாள். டெலிபோன் ஒலித்தது. தேவகுமார் அணைத்துவிட்டு வந்து எடுத்தான். அருணா வீடியோஸா? ஆமா, அங்க தேவகுமார் தான் பேசுறேன். அப்படியா? என் பேரு ஆனந்தமூர்த்தி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. என்ன விஷயம்? வீடியோ கவரேஜ் பத்தி தான். காலையில 10 மணிக்கு வாங்க சார். இல்ல, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். இப்ப புறப்பட்டு 15 நிமிஷத்துல வரேனே. விபரமா நேர்ல சொல்றேன். இப்ப நீங்க தனியா தானே இருக்கீங்க? ஆமா, சரி வாங்க என்றான் தேவகுமார் யோசனையாக. அரை மணி நேரம் கழித்து வந்து சேர்ந்த ஆசாமி, நான் தான் ஆனந்தமூர்த்தி என்று தேவகுமாரின் கையை குலுக்கி அவன் சொல்வதற்கு முன்பாக அமர்ந்து கொண்டார். தன் தொப்பியை சரி செய்து கொண்டு ஆங்காங்கே நரைமுடி தலை நீட்டிய தாடியை சொரிந்து கொண்டு அவனை பார்த்தார். என்ன சார், சொல்லுங்க என்று தன் நாற்காலியில் அமர்ந்தான் தேவகுமார். இப்ப இங்க யாரும் வரமாட்டாங்களே? வரமாட்டாங்க. ஏன்? ரொம்ப ரகசியமான விஷயம். ஒரு நிமிஷம். அவரே எழுந்து சென்று கதவை தாளிட்டு விட்டு அமர்ந்தார். தேவகுமார், உங்களுக்கு MLA கோமதி நாயகம் தெரியுமா? தெரியும் சார். தெரியும்னா பழக்கம் இல்ல. அவரை பத்தி நியூஸ் பேப்பர்ஸ் மூலமா தெரியும். தனியா புதுக்கட்சி ஆரம்பிக்க போறதா அறிக்கை விட்டிருந்தார் நேத்து. பரவாயில்லையே, அப்டேட்டா இருக்கீங்களே. நான் அவரோட நண்பர்னு வச்சுக்கோங்க. அவர் தான் உங்ககிட்ட அனுப்பி வச்சாரு. என்ன சார், ஏதாச்சும் மீட்டிங் கவரேஜ் செய்யணுமா? இல்ல, இது பர்சனல் வேலை. அதுக்கு முன்னால உங்களை கொஞ்சம் கேட்கணும். 7 வருஷம் முன்னால நீங்க எங்க இருந்தீங்க தேவகுமார்? 7 வருஷம் முன்னால என்று யோசித்து, கேரளால இருந்தேன். கேரளால எங்க? கொச்சின்ல. பொய். 7 வருஷம் முன்னால திருவனந்தபுரம் ஜெயில்ல நீங்க இருந்தீங்க. 18 மாசம் ஜெயில் தண்டனை. கரெக்டா? தேவகுமார் முகம் வெளிரினான். டென்ஷன் ஆகாதீங்க தேவகுமார், தகவல் சரிதானே? ஆமா, என்ன குற்றத்துக்காக நீங்க ஜெயில்ல இருந்தீங்க? வந்து
உங்களுக்கு சொல்ல சங்கடமா இருக்கும். ப்ளூ ஃபிலிம் எடுத்ததா கைது செஞ்சாங்க இல்லையா? அது நான் நேரடியாக சம்மந்தப்படலை சார். என் ஃப்ரெண்டு. போதும், இப்போவும் அதே வேலை கண்டினியூ ஆகுதா தேவகுமார்? சேச்சே இல்லை சார். அவர் சிரித்து, நாங்கள் போலீஸ்காரங்களோட தோல் மேலே கை போட்டு பழகிறவங்க தேவகுமார். தெரியும், எல்லாம் தெரியும். உங்களை போலீஸில் மாட்டி விடுறதுக்காக நான் வரல. அது எங்கள் வேலை இல்லை. உங்களால் எங்களுக்கு ஒரு காரியமாகணும், மறுக்காம செய்யணும். என்ன காரியம் சார்? டைமர் செட் பண்ணி பொருத்தி வச்சுட்டா குறிப்பிட்ட நேரத்தில் தானா இயங்குற வீடியோ கேமரா உங்ககிட்ட இருக்கா தேவகுமார்? இருக்கு சார். எவ்வளோ பெரிய சைஸ் அது? ஒரு புத்தகம் சைஸில் வந்துருச்சு சார். லேட்டஸ்ட் கேமரா வச்சுருக்கேன். டூர் போனால் எடுத்துகிட்டு போவேன். என் பர்சனல் கேமரா சார். ரைட்டு. அதை நான் சொல்கிற ஒரு வீட்டில் பெட்ரூமில் மறைவாக ஒளிச்சு வச்சிடலாம். நான் சொல்கிற டைமை அதில் செட் செய்யணும். மறுநாள் அந்த கேமராவை எடுத்துகிட்டு வந்துடணும். கேசட்டை என்கிட்ட ஒப்படைச்சிடணும். தட்ஸ் ஆல். தேவகுமாரின் நாக்கு வறண்டது. சார், நீங்கள் ஏதோ வில்லங்கமா? ஆமாம், வில்லங்கம் தான். ஆனால் விலை இருக்கு. நீங்கள் செய்ய போகிற இந்த வேலைக்கு 5 லட்சம் கொடுக்கறதா இருக்கும். தேவகுமாரின் கண்கள் விரிந்தன. 5 லட்சமா? என்ன செய்யலாமா? யார் சார் பார்ட்டி என்றான் உற்சாகமாக. அந்த பொண்ணு பேரு சுகுணா என்றார். அத்தியாயம் 7. இப்ப எதுக்காக அலற சுகுணா என்றார் ஜெயவீரன் தன்மேல் சாய்ந்திருந்த அவளின் முதுகை தடவி கொடுத்தபடி. என்ன நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே? என்ன புரிஞ்சுக்கணும்? மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ற ஸ்டேஜ் தாண்டிடுச்சுன்னு டாக்டர் அம்மா சொல்றாங்க. அவசியம் கலைக்கணுமா டிஎன்சி செஞ்சிடலான்னு சொல்றாங்க. ரைட்டு, அதுல என்ன பிரச்சனை? எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நீயா நானா? சும்மா செஞ்சுக்கிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அவள் முகத்தை உள்ளங்கைகளில் ஏந்தி கொண்டு உற்று பார்த்தார். குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கா என்றார் புன்னகையோடு. இருக்காதா? இருக்கக்கூடாதா? சேச்ச, என்ன தப்பு? இப்ப எதுக்குன்னு யோசிச்சேன். ஒவ்வொரு தடவையும் இப்படியே சொன்னா எப்படிங்க? ரைட்டு, இந்த குழந்தைய பெத்துக்கோ சுகுணா. நிஜமாவா என்றால் நம்ப முடியாமல். அவர் கண்ணீரை டவல் கொண்டு துடைத்து, நிஜமாதான், உன் ஆசை நிஜமானது சுகுணா. உனக்கு எல்லா சௌகரியங்களும் செஞ்சு கொடுத்தாலும் உரிமை வேணும், ஒரு அங்கீகாரம் வேணும். தப்பில்ல. இதையே சாக்கா வச்சு நான் தேவகிய சமாதானப்படுத்திடுவேன் என்றார். சம்மதிப்பாங்களா? இப்ப நான் இங்க வந்து போறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நேரடியா கேட்டதில்ல, கேட்க தைரியம் வராது. கேட்டா பிரச்சனையாகி தன் வாழ்க்கை கேள்விக்குறியாகிடுமேன்னு அவளுக்கு தெரியும். ஆனா மறைமுகமா சொல்லி காட்டுவா. அரசியல்ல இருக்கிறவங்க மத்தவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும்னு நீங்க கூட்டத்துல பேசியிருக்கீங்க. அப்படி நீங்க நடந்துக்கிறீங்களான்னு சிரிச்சுக்கிட்டே கேப்பா. நீங்க என்ன சொன்னீங்க? பதிலே சொல்லாம சைலண்டா முறைச்சேன். ஆடி போயிட்டா. நான் ஒரு பார்வை பார்த்தா அவளால தாங்க முடியாது சுகுணா. நேரத்துக்கு சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்கிறீங்களே, அதை சொன்னேன்னு சமாளிச்சுட்டா. சரி, டீ எடுத்துக்கிட்டு வா. அவள் விலக கைகளை கோர்த்து சோம்பல் முறித்தார். செல்போன் ஒலித்தது. எடுத்து, ஹலோ, நான் தான் சார். சொல்லு பரசு. அமைச்சர் நாகப்பாண்டியனும் கோமதி நாயகமும் இன்னைக்கு ஈவினிங் 2வது தடவையா ரகசியமா சந்திச்சு பேசியிருக்காங்க. அதான் உனக்கும் எனக்கும் தெரியுதே, அப்புறம் எப்படி அது ரகசிய சந்திப்புன்னு சொல்றது என்று சிரித்த ஜெயவீரன், என்ன தகவல் அதை சொல்லு, பேரம் படிஞ்சுதாமா என்றார். கோமதி நாயகம் மாதேஸ்வரனோட கூட்டணி வச்சுக்க சம்மதம் சொல்லிட்டாராம். இது எதிர்பார்த்தது தானே பரசு? ரைட்டு, இப்போல்லாம் அரசியல் ஒரு சதுரங்க ஆட்டம் மாதிரி தானே இருக்கு. அவங்க புத்திக்கு அவங்க காய் நகர்த்துறாங்க, நம்ம புத்திக்கு நாம காய் நகர்த்தலாம். இந்த தகவலை விஆர்எம்க்கு சொல்லிட்டு அவரை காலையில என்ன வந்து பார்க்க சொல்லு. எப்போ சார்? 10 மணிக்கு. எங்க சார்? அங்க நம்ம வீட்டுல தான்டா. காலையில வந்துடுவேன். சரிங்க சார். ஜெயவீரன் தன் முன் நீட்டப்பட்ட ஆவி நெளியும் டீயை வாங்கி கொண்டு பருகாமல் சிந்தனையில் ஆழ்ந்தார். ஏன் இப்படி வேர்த்திருக்கு என்று முந்தானையால் துடைத்தாள் சுகுணா. அவளை அணைத்து கொண்டு ஞாபகம் வந்தவராக வயிற்றில் கை வைத்து பார்த்து, உதைக்கிறானா என்றார். இப்பவே வா, ரொம்பதான் அவசரம். அது சரி, ஏன் பையன்தான் வேணுமா? எதா இருந்தாலும் சரி, ஆனா அங்க ஒரு நிவேதா இருக்கிறதால இங்க ஒரு பையன் பிறக்கட்டுமேன்னு ஆசை. இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட எதுக்கு போக சொன்னீங்களாம்? அதான் ஒத்துக்கிட்டாச்சுல்ல, மறுபடி கண்ணை கசக்காத என்றார் ஜெயவீரன். அத்தியாயம் 8. காரை கிரண் ஓட்டினான். டேப்பில் மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா பாடல் ஒலிக்க கூடவே சேர்ந்து பாடினான் அலெக்ஸ். ராவ் பான்பராக் பொட்டலத்தை ஓரம் கிழித்து உள்ளங்கையில் கொட்டி கொண்டான். அலெக்ஸ், அப்புறம் பாடலாம். ஏர்போர்ட் தாண்டியாச்சு. ஆத்மநாதன் சொன்ன இடம் எங்க? டேப்பை அணைத்த அலெக்ஸ், இன்னும் போ. ரைட் சைடுல ஒரு 3 மாடி கட்டடம் வரும். அதை கடந்ததும் ரைட் சைடு ரோடு போகும். அதுல இருந்து கொஞ்ச தூரம் போனா ஒரு சின்ன ஓடு போட்ட கோயில் வரும். அந்த கோயில் வாசல்ல அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாரு என்றான். அதோ மஞ்சள் கட்டிடம், இதோ உள்ரோடு, அதோ கோயில். ஆனா யாரையுமே காணுமே. காரை நிறுத்தி என்ஜினை அணைத்துவிட்டு இறங்கினார்கள். அந்த மாலை நேரத்தில் அந்த கோயிலில் கதவில்லாத, அலங்காரமில்லாத காய்ந்த மாலை அம்மனும் துணி கட்டி சீல் வைத்த பூட்டுடன் ஒரு உண்டியலும் மட்டுமே இருக்க, கொஞ்ச நேரத்தில் அதே சாலையின் எதிர்ப்பகுதியிலிருந்து
அந்த மாருதி ஒரு சிவப்பு முயலாட்டம் ஓடி வந்து நின்றது. சஃபாரி அணிந்த நெற்றியில் சந்தன பொட்டு வைத்த மனிதர் இறங்கி வந்ததும், இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கிரண், ராவ், இவர்தான் ஆத்மநாதன் என்று பரஸ்பரம் அறிமுகம் செய்து வைத்தான் அலெக்ஸ். இங்கே நின்னு பேசலாம், யாரும் வரமாட்டாங்க. அப்படி ஏதாச்சும் காரோ வண்டியோ இந்த ரோட்ல கிராஸ் செஞ்சா நாம சாமி கும்பிடுற மாதிரி பாவலா பண்ணலாம், ஓகே என்றார் அவர். சரி சார், சாமிக்கு முன்னாடி சதியா என்றான் கிரண். ஓகே, என்ன முடிவு செஞ்சீங்க? ஒரு புகழ் வாய்ந்த கட்சியோட தலைவர் ஜெயவீரன் அவரை கொலை வழக்குல சம்பந்தப்படுத்துறதுனா கொஞ்சம் பிரமிப்பா தான் இருக்கு. சட்டத்துக்கு முன்னால எல்லாரும் சமம், பிளான் பண்ணி நடத்த முடியும். கொலை குற்றத்துல புகழ் மிக்கவங்கன்னு தனியா எதுவும் இருக்கா? அப்படி சொல்லல, அவர் செய்யாத கொலைப்பலிய அவர் மேல போடுறதுனா பெரிய ரிஸ்க் இல்லையா? ஆமா, ரிஸ்க் தான், அதனாலதான் பெரிய விலை. ஏன் உங்களுக்கு பயமா இருக்கா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றபடி நீங்க செஞ்சா போதும், சாதிச்சிடலாம். என்ன, ஒத்துக்கிறீங்க தானே? சரி சார், வெரி குட். இப்ப விபரமா சொல்லட்டுமா? ஜெயவீரனுக்கு இன்னொரு ரகசிய வாழ்க்கை இருக்கு, தெரியுமா? தெரியாது சார். பொதுமக்களுக்கு தெரியாது. அவரோட ரொம்ப நெருக்கமா பழக்கம் வச்சிருக்கிற ஒரு வட்டத்துக்கு மட்டும்தான் தெரியும். நீலாங்கரையில பங்களா வாங்கி கொடுத்து சௌகரியங்கள் செஞ்சு கொடுத்து வச்சிருக்காரு. அவ பேரு சுகுணா. சனிக்கிழமை ராத்திரி 8 மணிக்கு அங்க வந்துருவாரு. மறுநாள் காலையில புறப்படுவாரு. இதுல மாற்றமே இல்ல. இந்த வீட்டுக்கு தெரியுமா சார்? லேசு பாசா தெரியும். கட்சி ஆபீஸ்ல வார வாரம் கணக்கு வழக்குகள் பார்க்க போறதா சொல்லி வச்சிருக்காரு. புகஞ்சிட்டு இருக்கு, இன்னும் பூகம்பமா வெடிக்கல. இப்ப அந்த சுகுணா முழுகாம இருக்கா. இந்த சூழ்நிலையில தான் சுகுணாவை நீங்க சாமர்த்தியமா கொலை செஞ்சு பழிய ஜெயவீரன் மேல விழ வைக்கிறீங்க. ரைட், எப்படி? முதல் ஸ்டெப், ஜெயவீரன் தினம் காலையில 4:30 மணிக்கு மெரினா கடற்கரைக்கு வந்து நடப்பாரு. அப்போ டாடா சுமோவை தனியா ஓட்டிக்கிட்டு வருவாரு. அந்த வண்டிக்கு ஒரு டூப்ளிகேட் சாவி நீங்க ரெடி செய்யணும். இதான் நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை. எதுக்கு? அதை அப்புறம் சொல்றேன். ரைட் சார், இது கத்துக்குட்டி பண்ற வேலை. டன். அடுத்த ஸ்டெப்பை நீங்க இப்பவே சொல்லலாம். சொல்றேன் என்று ஆரம்பித்தவர் ஒரு கார் அந்த சாலையில் வருவதை பார்த்து அவசரமாக திரும்பி சாமி கும்பிட, மற்றவர்களும் அதையே செய்ய, கார் கடந்ததும் அவர்களை பார்த்து பேச துவங்கினார். அத்தியாயம் 9. டிரைவின் தியேட்டரில் திரையில் படம் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த காரின் உள்ளே அமர்ந்திருந்த அவள் மடியில் அவன் படுத்திருந்தான். தொங்கும் அவள் கழுத்து செயினின் டாலரை கவ்வி இழுத்து விடுவித்து விளையாட்டு பண்ணி கொண்டிருந்தான். ஏய், சும்மா இரு என்று நாய்க்குட்டியைப் போல அதட்டினாள். ஏனா? நான் படம் பார்க்கணும். பாரு, நீ டிஸ்டர்ப் பண்ற. பிடிக்கலையா? சாதா ரொமான்ஸ் கூடாது விஷ்ணு. என்ன செய்யணும்? ஆக்ஷன். கார்லே வா. சீ, நாட்டி பாய். நான் சொன்ன ஆக்ஷன் வேற. அது என்ன? தைரியமா எங்க வீட்டுக்கு வரணும். வந்து எங்க அப்பாவை பார்க்கணும். உங்க பொண்ணு நிவேதாவை லவ் பண்றேன் சார், எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்னு கேட்கணும். கேட்கறதுல பிரச்சனை இல்ல, பதில் என்ன வரும்னு தான் பயமா இருக்கு. நிவேதா நேரடியா திடீர்னு அவருக்கு அதிர்ச்சி தரதை விட நீ மெதுவா பக்குவமா எடுத்து சொல்லி அவர் மைண்ட கண்டிஷன் பண்ணினதுக்கு அப்புறம் நான் வந்து சந்திச்சா நல்லா இருக்காது? எலெக்ஷன் ஜுரத்துல இருக்காரு, சந்தர்ப்பம் சரியில்லை. இப்ப என்ன எலெக்ஷன்? பாவி, நீ எந்த கிரகத்துல இருக்க? காலையில நியூஸ் கேட்கலையா? கலைச்சிட்டாங்களா? ஏன்? சட்டசபைய கலைச்சிட்டாங்க. எலெக்ஷன் வருது. சட்டம் ஒழுங்கு சரியில்லையாம். அப்படியா? எனக்கு அப்படி தெரியலையே. ஒன்னு அபிப்பிராயம் கேட்டாங்களா? எலெக்ஷன்னா எவ்வளவு செலவு? அதை பத்தி நீயும் நானும் தான் கவலைப்படுறோம். யார் வருவா? உங்க அப்பா வந்துருவாரா? தெரியல, எனக்கு அரசியல் அலர்ஜி. எங்க அப்பா ஏதேதோ பிளான்ஸ் வச்சிருப்பாரு. தினம் 4 பேரோட பேசிக்கிட்டு இருக்காரே. உங்க அப்பா வந்தா நல்லதா? எனக்கு நல்லது. எப்படி? எனக்கு ராணி மரியாதை கிடைக்குமே, முதல்வர் மகள்னு. அது சரி, சமுதாயத்துக்கு நல்லதா? எங்க அப்பா ரொம்ப நல்லவர் இல்ல, ஆனா மோசம் இல்ல. தினம் எத்தனை பேருக்கு பண உதவி செய்யறார் தெரியுமா? ரைட்டு, யாரோ வரட்டும். நாம இன்னும் கொஞ்சம் வருஷம் இப்படியே காதலிச்சுக்கிட்டு இருக்கலாம். கொஞ்சம் வருஷமா? ஆமா, உனக்கு காலேஜ் முடிய வேணாமா? காலேஜ் போருப்பா. என்ன நீ அப்புறம் கல்யாணமும் போருன்னு சொல்லுவியா? அது நீ என்னை எப்படி வச்சிருக்கங்கிறத பொறுத்து. எப்படி வச்சுக்கணும்? ஒரு பெரிய லிஸ்ட் தரேன். இப்ப இல்ல, ஃபர்ஸ்ட் நைட்ல. அத்தியாயம் 10. காரை போர்ட்டிகோவில் நிறுத்தினாள் நிவேதா. துப்பட்டாவை சரி செய்து கொண்டு அழைப்பு மணி அழுத்த வேலைக்காரன் திறந்தான். பாடியபடி உள்ளே வந்தாள். அப்பா வீட்ல இருக்காரா? ஆமா. பாட்டை நிறுத்தி ஹைஹீல் செப்பல்களை கலற்றி கையில் எடுத்துக்கொண்டு பூனை போல நடந்து தன் அறைக்குள் நுழைய போக மாடிப்படிகளுக்கு மேல் வராந்தாவில் விளக்கெரிந்தது. திரும்பி பார்த்தாள். சிகரெட்டுடன் ஜெயவீரன் நின்றிருந்தார். தன் வாட்சை பார்த்து கொண்டு பிறகு அவளை பார்த்தார். ஒண்ணுமில்ல டாடி, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதுக்கு பார்ட்டி கொடுத்தா, அதுக்கு போயிட்டு வந்தேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. குட் நைட் டாடி என்று அவசரமாக சொல்லிவிட்டு நகர இரு என்றார். நின்றாள். காலையில 4:30 மணிக்கு ரெடியாரு. எதுக்கு டாடி? நீயும் என்னோட பீச்சுக்கு வர்ற, நடக்கிறோம். சரி டாடி, கொஞ்சம் பேசுறோம் என்று விட்டு நகர விளக்கு அணைந்தது. தயக்கமாக தன் அறைக்குள் வந்தாள் நிவேதா.
இருட்டு 10% மட்டும் கலைந்திருக்க இதமான காற்று கபடி விளையாடியது. சாலையோரத்தில் நிவேதாவும் ஜெயவீரனும் மெதுவாக நடந்தார்கள். ட்ராக் சூட்டில் இருந்தார்கள். நீ ஏன் நிவேதா தினம் வாக் வரக்கூடாது? சோம்பேறித்தனம் தான் டாடி. அதில்ல, நைட்டு படுக்க லேட் ஆகுது. லேட்டஸ்ட் மியூசிக் கேட்கணும், லேட்டஸ்ட் எல்டி பார்க்கணும். இல்ல, நாட் டெய்லி டாடி. காலேஜ்ல அடிக்கடி டெஸ்ட் வைக்கிறாங்க, நிறைய படிக்க வேண்டி இருக்கு டாடி. காலேஜ்ல அடிக்கடி டெஸ்ட் வைக்கிறது உனக்கு எப்படி தெரியும் கண்ணு? என்ன டாடி இப்படி கேக்குறீங்க? காலேஜுக்கு போனா தானே அது தெரியும். டாடி, நீ ரெகுலரா காலேஜுக்கு போறதில்லன்னு எனக்கு தெரியும். போன மாசம் ஜஸ்ட் 5 நாள் தான் நீ அட்டன் செஞ்சிருக்க. அது நானும் காலேஜுக்கு ஒழுங்கா போக மாட்டேன் நிவேதா. என் ரத்தம் தானே. என்னாச்சு, பிடிக்கலையா? நிறுத்திடலாமா? ஐயோ அப்படி இல்லை டாடி. உன் நேரம் வேற எப்படி போகுது? வித் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ஜாய் பண்ற வயசு டாடி. உண்மை. இப்போ உங்க ஜெனரேஷனுக்கு டைம் பாஸ் பண்ண சுவாரஸ்யமான 100 வழிகள் இருக்கு. எங்க காலத்துல சினிமா மட்டும்தான். அது சரி, அந்த பையன் யாருமா என்றார் கூலாக. நடப்பதை நிறுத்தி எச்சில் விழுங்கி டாடி என்றாள். ஏன் நின்னுட்ட? வா, நடந்துட்டே பேசுவோம். பதில் சொல்லு. யார கேக்குறீங்க டாடி? நேத்து டிரைவிங் தியேட்டர்ல ரொம்ப உரிமையா ஓ மடியில தலை வச்சு படுத்திருந்தானேம்மா, அவனைத்தான் கேட்குறேன். டாடி, நானே சொல்லணும்னு இருந்தேன். பரவாயில்ல. லவ்வா? ஆமாம் டாடி, தீபன் ரொம்ப நல்லவன். என்ன பண்றான்? உன்னை லவ் பண்ற நேரம் போக ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருக்காரு டாடி. பெரிய கடை. ஒரு நாளைக்கு 40,000 50,000க்கு சேல்ஸ் நடக்குதா. நல்ல வேலை ஆட்டோ டிரைவர் டாடின்னு சொல்லிடல நீ. டாடி, எங்க காதலை நீங்க ஆதரிக்கணுமா? எதிர்த்தாலும் கேட்கவா போறீங்க? எங்களை உதறிட்டு ஓடி போயிடுவீங்க. நான் பையனை பார்க்கணுமே நிவேதா. வர சொல்றேன் டாடி. ஐ எம் வெரி ஹாப்பி டாடி. ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். நீங்க இவ்வளவு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ வெரி மச். எனக்கு நீ ஒரே பொண்ணுமா. என் அந்தஸ்த காரணம் காட்டி உன் ஆசைக்கு குறுக்க நின்று உன்னை இழக்க விரும்பல. நான் இந்த ஜெனரேஷனை புரிஞ்சுக்கிட்டவன். அனாவசியமா எல்லார் மனசும் ரணப்படுறதால என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் அவரை வந்து பார்க்க சொல்லு என்று அவள் தோளில் ஜெயவீரன் தட்டிய நேரத்தில் தூரத்தில் அவர் நிறுத்தியிருந்த டாட்டோ சுமோவின் கதவின் சாவி துவாரத்தில் அலெக்ஸ் தான் கொண்டு வந்திருந்த பல சாவிகளில் ஒவ்வொன்றாக பொருத்தி பார்த்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 11. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. தொண்டர்கள் சுவர்களில் இடம் பிடித்தார்கள். ஆட்டோக்கள் குத்தகைக்கு பேசப்பட்டன. பேனர் வரைகிறவர்கள் குஷியாக பிரஸ் எடுத்தார்கள். ஸ்டேஷனரி கடைகளில் கட்சி கொடிகள் புது ஸ்டாக் வந்திறங்கின. பத்திரிகை அலுவலகங்களில் போன்களும் டெலிபிரிண்டர்களும் ஃபேக்ஸ் இயந்திரங்களும் சுறுசுறுப்பாய் இயங்கின. நிருபர்கள் நாலா பக்கமும் பறந்தார்கள். அறிக்கைகள், பதில் அறிக்கைகள், பதிலுக்கு பதில்கள், அதற்கு பதில்கள். மேடையில் முன்னாள் முதல்வர் மாதேஸ்வரன் இப்படி பேசினார். எங்கள் ஆட்சியை கலைத்தது மாபெரும் தவறு, ஜனநாயக படுகொலை. இந்த பாதக செயலுக்கு நீங்கள்தான் பதில் சொல்ல வேண்டும். உங்கள் ஓட்டுக்கள் மூலம் எங்கள் தமிழக நல கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து அத்தனை தொகுதிகளையும் அள்ளி தாருங்கள். எங்கள் கூட்டணி கட்சி தலைவர் கோமதி நாயகம் பேசியபோது குறிப்பிட்டதைப் போல நாங்கள் வேறு வேறு கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரே குடும்பத்தின் சகோதரர்களைப் போல, ஒரு கொடியில் பூத்த 2 மலர்களைப் போல எங்கள் ஆட்சியை கலைத்த பாதக கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிற தேசிய குடிமக்கள் கட்சியின் தலைவர் ஜெயவீரனை கேட்கிறேன். தேர்தல் அறிக்கையில் உங்களை பரிசுத்தமானவர்களாக அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கட்சியின் கணக்கு வழக்குகளில் நீங்கள் செய்துள்ள தில்லுமுள்ளுகளை பட்டியல் போட்டு காட்டட்டுமா? பெங்களூரில் சமீபத்தில் பினாமி பெயரில் 3 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றை விலைக்கு வாங்க அத்தனை பணம் எங்கிருந்து வந்தது? கட்சி பணத்தை களவாடுகிற நபர்கள் அரசாங்க கஜானா பணத்தில் கை வைக்க தயங்குவார்களா? இந்த ஊழல் நபர்களுக்கா உங்கள் ஓட்டு? ஜெயவீரன் தனது தேர்தல் கூட்டத்தில் இப்படி பேசினார். ஊழலை பற்றி யார் பேசுவது என்று விவஸ்தை வேண்டாமா? நான் கட்சியின் பணத்தில் பினாமி பெயரில் பெங்களூரில் ஹோட்டல் வாங்கினேனாம். இப்படி ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டை என் பெயருக்கு களங்கம் சேர்க்கும் ஒரே நோக்கத்தில் சுமத்தியிருக்கும் உங்கள் மேல் மான நஷ்ட ஈடு வழக்கு தொடரப்போகிறேன். எங்கள் கட்சியின் கணக்குகள் முறையாக தணிக்கை செய்யப்படுகின்றன. எங்கள் ஆடிட்டரின் ரிப்போர்ட்டை தரட்டுமா? பேங்க் பாஸ் புத்தகங்களை காட்டட்டுமா? நீங்கள் ஆட்சிக்கு வந்தபோது இருந்த உங்கள் சொத்துக்களின் விவரங்களையும் ஆட்சியை விட்டு விலகிய போது இருந்த சொத்துக்களின் விவரங்களையும் வெளியிட தயாரா? தாய்மார்களே, எங்கள் தேசிய குடிமக்கள் கட்சி உங்கள் கட்சி, ஏழைகளின் கட்சி. எங்கள் வேட்பாளர்களை ஆதரியுங்கள். ஜெயவீரன் தன் அறையில் கண்களை மூடியபடி நேற்று ஒரு கூட்டத்தில் மாதேஸ்வரன் பேசிய பேச்சை டேப்பில் கேட்டுக்கொண்டிருந்த போது நிவேதா வந்து, டாடி டிஸ்டர்ப் பண்றேனா என்றாள். நோ என்று டேப்பை அணைத்தார். சொல்லு, தீபன் வந்திருக்காரு. ஐசி என்று எழுந்தார். வர சொல்லியிருந்தேன் இல்ல?
ஆமா, நீங்க இங்கே இருங்க, நான் இங்க கூட்டிட்டு வரேன் டாடி. அமர்ந்து மூக்கு கண்ணாடியை மேல் துண்டால் துடைத்தார். வணக்கம் சார். கைகூப்பியபடி வந்த தீபனை அமரச் சொல்லி புன்னகையோடு பார்த்த ஜெயவீரன், என் பொண்ணுக்கு நானே மாப்பிள்ளை தேடி இருந்தாலும் இவ்வளவு அழகா பொருத்தமா செலக்ட் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. நிவேதா, அம்மாவை வர சொல்லு, சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வா. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தம்பி என்றார். ஒரு தம்பி மட்டும் சார், காலேஜில் படிக்கிறான். அப்பாவும் நானும் பிஸ்னஸ் பார்த்துக்கிறோம். தப்பா நினைக்க கூடாது. சொத்துல உங்க பங்குக்கு எவ்வளவு தேரும் தம்பி? 20 லட்சம் தேரும் சார். வீடு எங்க? காதல்ல உறுதியா இருக்கீங்களா தம்பி? பெத்தவன் கேட்க தோணுச்சு. நியாயம் சார். எனக்கு ஒரே பொண்ணு நிவேதா, அதான் எனக்கு எல்லாம். எலெக்ஷன் முடியட்டும், நிவேதா கிட்ட தேதி சொல்றேன். உங்க அப்பா அம்மாவை முறையா வந்து பொண்ணு கேட்க சொல்லுங்க. சரி சார். தேவகி வந்ததும் எழுந்து கை கூப்பினான். கேக் பழங்கள் கொண்ட தட்டை வைத்தாள் நிவேதா. என்ன தேவகி, எப்படி இருக்காரு நம்ம மாப்பிள்ள என்று ஜெயவீரன் கேட்டதற்கு தீபன் வெட்கப்பட்டான். கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்த பிறகு பரசுராமன் இன்டர்காமில் நினைவுபடுத்தியதும் எழுந்து கொண்ட ஜெயவீரன், நீங்க பேசிக்கிட்டுருங்க, நான் ஒரு மீட்டிங்குக்கு போகணும். ஏன் தம்பி, உங்களுக்கு அரசியல் ஆர்வம் உண்டா? இல்ல சார். என் பேச்சை எப்பவாவது கேட்டதுண்டா? உதடுகளை பிதுக்கினான். அர்ஜென்ட்டா எதுவும் வேலை இல்லைன்னா வாங்கல, என்னோட ஆர்வம் இல்லைன்னா வேணாம். இல்ல, வரேன் சார். நிவேதா, போயிட்டு வரேன். அவரோடு காரில் ஏறிக்கொண்டான். அத்தியாயம் 12. சுகுணா ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்பாக நின்றாள். தன் அலங்காரத்தை ரசித்து கொண்டாள். சென்ட் எடுத்து பீச்சி கொண்டாள். கைப்பையை எடுத்துக்கொண்டு ஏசியை அணைத்தாள். வீட்டின் சாவியோடு வெளியே வந்து பூட்டிவிட்டு வாட்ச்மேன் சோமனிடம், பக்கத்துல தான் ஷாப்பிங் போறேன், அயன் துணி வந்தா வாங்கி வைங்க, அரட்டை அடிக்கிறதுக்கு அங்கங்க போயிடாம வாசல்லையே இருக்கணும் என்ன என்றாள். சரிங்கம்மா என்று அவர் காரை எடுப்பதற்காக பெரிய கதவை திறக்கப் போக, வேணாம், நான் நடந்துதான் போறேன் என்று சாலையில் நடந்தாள். தெருவின் முனைக்கு வந்த சுகுணா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துவிட்டு அங்கே நின்றிருந்த வெளிநாட்டுக்காரின் முன் சீட்டில் சட்டென்று ஏறி அமர்ந்ததும் அது புறப்பட்டது. ஹாய் என்று அவள் கன்னத்தில் தட்டினான் அந்த இளைஞன். வந்தாச்சு, திருப்தியா என்று சிரித்தாள். திருப்தி இதிலே கிடைச்சிடுமா சுகு? தோளில் கை போட்டான். ஷூ, ஒழுங்கா கார் ஓட்டுங்க முரளி. எங்க போகலாம்? ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா காட்டேஜ் போகலாமா? ஐயோ, 2 மணி நேரத்துல திரும்பணும். பக்கத்துல ஷாப்பிங் போறதா வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். 2 மணி நேரம் எப்படிமா போதும்? எல்லாம் போதும். எப்போ பெங்களூர் போலாம் சுகு? 1 வாரம். 1 வாரமா? சான்ஸே இல்லை. இதுவே எனக்கு பயமா இருக்கு முரளி. தெரியாத மாதிரி கேட்டா எப்படி? அவருக்கு தெரிஞ்சா? அந்த ஆளு உனக்கு தாலி கட்டியிருக்கானா? இல்ல, இருந்தாலும் அவர்தானே. ஒன்றும் ஆயிடாது. அந்த ஆளு அரசியல்ல பெரிய ஆளுன்னா, நான் எக்ஸ்போர்ட்ல பெரிய ஆளு. அந்த ஆளோட மோதுற அளவுக்கு எனக்கு பலம் இருக்கு. எல்லா வகையிலையும் மூட் அவுட் பண்ணாத, அவனை பத்தி பேசாத. சரி, பேசல என்றவள் அவன் எடுத்து வைத்து கொண்ட சிகரெட்டுக்கு லைட்டர் எடுத்து பற்ற வைத்தாள். அத்தியாயம் 13. அந்த பொதுக்கூட்டத்தில் மேடையில் ஜெயவீரனும் மற்ற சில கட்சி பிரமுகர்களும் அமர்ந்திருக்க, எதிரே முதல் வரிசை நாற்காலிகளில் ஒன்றில் அமர்ந்து தீபன் தன் வருங்கால மாமனாரின் பேச்சை கேட்க காத்திருந்தான். கூட்டம் அலைமோதியது. 2 போலீஸ்காரர்கள் தடியை சும்மா உயர்த்தி நாக்கை கடித்து மக்களை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள். பல போட்டோகிராஃபர்கள் இடம் மாறி மாறி நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்ததாக நமது தலைவர் ஜெயவீரன் பேசுவார். விசில் ஒலி அடங்க 1 நிமிடமானது. ஜெயவீரன் மைக்கை தட்டி பார்த்து கொண்டு, இனிய தமிழ் குலமே, இங்கே கூடியிருக்கும் இந்த ஆர்வமான கூட்டமே, தேர்தலின் முடிவு எப்படி இருக்கப் போகிறது என்பதை சொல்லாமல் சொல்லி என் மனதுக்கு தெம்பூட்டுகிறது. நேற்றைய தினம் நமது கட்சி கூட்டம் நடக்கவிருந்த ஒரு மேடையை சில கூலிப்படையினரை விட்டு சேதப்படுத்தி இருக்கிறார்கள் எதிர்க்கட்சி மேதாவிகள். அரசியல் நாகரிகம் தெரியாத நய வஞ்சகர்கள் கொள்கைகளோடு மோதுவதை விட்டுவிட்டு ரவுடி கும்பலை வைத்துக்கொண்டு இப்படி வன்முறையாட்டம் ஆடுவதை, காவல்துறையினர் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது கூட்டத்தின் ஏதோ ஒரு திசையிலிருந்து பறந்து வந்து மேடைக்கு மிக அருகில் விழுந்து சிதறியது ஒரு சோடா பாட்டில். உடனே கூட்டம் ஆரவாரத்துடன் எழுந்து எல்லா பக்கமும் கத்திக்கொண்டு பாட்டிலை வீசியவனை தேட, இந்த கூட்டத்திலும் ரகளை செய்ய ஆரம்பித்திருக்கும் ரவுடிகளை காவல்துறையினர் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று மைக்கில் அவர் சொல்லும்போது 4-5 சோடா பாட்டில்கள் ஒரே சமயத்தில் வானத்தில் பறந்து மோதி சிதறி விழுந்தன. அலறிக்கொண்டு மக்கள் ஓட, தன்னை தள்ளும் கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொண்ட தீபன் வேகமாக மேடையை நோக்கி நகர, தீபன் இப்படி வந்துருங்க, காருக்கு வந்துருங்க என்று கத்தியபடி மேடையை விட்டு ஜெயவீரன் இறங்க, அதற்குள் ஒரு சோடா பாட்டில் சரியாக தீபனின் மண்டையில் வந்து இறங்கியது. ரத்தம் சிதற அலறி சாய்ந்தான் அவன். ஹாஸ்பிட்டலில் ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே அழுதபடி இருந்த நிவேதாவை தன் மார்பில் சாய்த்து கொண்ட ஜெயவீரன், தைரியமாயிரு, ஒண்ணுமில்ல, பிழைச்சிடுவாரு
ச்சே, என்னாலதான். அரசியல் ஆர்வம் இல்லைன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமும் அவரை மீட்டிங்குக்கு கூட்டிட்டு போனது நான் தான் என்றார் குரல் அடைக்க. ரவுடி பசங்க செஞ்ச கலாட்டாவுக்கு நீங்க என்னப்பா செய்வீங்க? எனக்கு பயமா இருக்குப்பா. ரத்தம் நிறைய போயிடுச்சா? இப்படி உட்காரு, கவலைப்படாம இரு. நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் இது என்றவர் தன்னை நோக்கி வந்த பரசுராமனிடம், என்ன பரசு என்றார். பிரஸ் பீப்பிள் 7-8 பேர் இங்கேயே வந்துட்டாங்க. ரிசப்ஷன்ல வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். மீட் பண்றீங்களா சார்? கண்டிப்பா, நான் போய் பேசிட்டு வரேன். நீ நிவேதாவுக்கு தைரியம் சொல்லு. ஜெயவீரன் ஆவேசமாக ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனுக்கு வந்ததும் காத்திருந்த பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். கூட்டம் நடந்த இடத்துல போய் பாத்தீங்கல்ல, 15 பேருக்கு காயம், எவ்வளவு ரத்தம். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கார் தீபன். தீபன் என் வருங்கால மாப்பிள்ளை. என் மகளும் தீபனும் விரும்புறாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் கல்யாணம் செய்யறதா பிளான். என் பேச்ச கேளுங்களேன்னு மீட்டிங்குக்கு கூட்டிட்டு வந்தேன். இப்படி ஆயிடுச்சு. என் பொண்ணு பாதி செத்துட்டா. தீபனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இதை நான் சும்மா விட மாட்டேன். எல்லாத்துக்கும் மாதேஸ்வரன் தான் காரணம். அந்த ஆளு பதில் சொல்லி ஆகணும். இப்படித்தான் உயிர்களோட விளையாடி கேவலமா அரசியல் செய்யறதா? உடனடியா கமிஷனருக்கு ஃபோன் செஞ்சேன். இன்னும் இங்க எந்த போலீஸும் வரல. போலீஸ் அவங்களுக்கு சாதகமா நடந்துக்குது. ஆவேசமாக அவர் பேச பேச வேகமாக குறிப்பெடுத்து கொண்டார்கள். பரசுராமன் ஓடி வந்தார். சார் சார், எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அந்த பையனை, கடவுளே என்று ஓடினார் ஜெயவீரன். அத்தியாயம் 14. யோசனையாக அமர்ந்திருந்தார் மாதேஸ்வரன். என்ன சிந்திக்கிறீங்க தலைவரே என்றார் வெற்றிலை எடுத்து மடியில் துடைத்து சுண்ணாம்பு தடவிய நாகபாண்டியன். எனக்கு உண்மை தெரியணும் நாகபாண்டியன். ஜெயவீரன் கூட்டத்துல கலாட்டா பண்ணி அந்த பையன் சாகிறதுக்கு காரணமா இருந்தது நம்ம ஆளுங்களா? இல்ல, இந்த தேர்தல்ல 4 முனை போட்டி நடக்குது. எது நடந்தாலும் நம்ம கட்சி தான் பொறுப்புன்னு குற்றம் சொல்றதே ஜெயவீரனுக்கு பொழப்பா போச்சு. நல்லா தெரியும் இல்லையா? சந்தேகம் இல்லையே. போலீஸ் அந்த ரவுடிங்களை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம ஆளுங்களா இருந்து தொலைச்சா அசிங்கம், கட்சிக்கு கெட்ட பேரு. கவலைப்படாதீங்க, அந்த ஏரியா பிரமுகர்களா தரோவா விசாரிச்சுட்டேன். நம்ம ஆளுங்க இல்ல. எல்லா கூட்டத்திலையும் நம்மள அதிகம் தாக்கி பேசிக்கிட்டு இருக்காரு ஜெயவீரன். செத்தவன் நிஜமாவே அவர் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க இருந்தானான்னு தெரியல. பப்ளிக் சிம்பதிக்காக இவர் அப்படி சொல்லி இருக்கலாம். சேச்சா, அவர் பொண்ணு போட்டோ போட்டு அவ பேட்டியே வாங்கி போட்டிருக்காங்க. படிக்கலையா? அது உண்மைதான். இப்படி நடந்தது ஜெயவீரனுக்கு ஒரு பலம் சேர்க்கிற விஷயம்தான். தன் பொண்ணு அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி போஸ்டர் ரெடி பண்றதா தகவல் வந்திருக்கு. என் மகளின் வாழ்க்கைக்கு என்ன பதில்னு கேள்வி கேட்டு எலெக்ஷன் தேதிக்கு பக்கமா எல்லா ஊர்லயும் ஒட்ட போறாங்களாம். ஒட்டட்டும், எது நடந்தாலும் அதை அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்திக்கிறதுல ஜெயவீரன் பெரிய ஆளு. சரி, நாம என்ன செய்ய போறோம்? கவலைப்படாதீங்க தலைவரே, நாம தான் ஜெயிக்கிறோம், அதுல மாற்றமே இல்ல என்றார் நாகபாண்டியன் உறுதியாக. அத்தியாயம் 15. அருணா வீடியோஸ். மேஜை மேல் ஒரு பிளான் சுருட்டலை விரித்து 4 மூலைகளிலும் பேப்பர் வெயிட் வைத்தார் அவர். இதான் சுகுணாவோட பெட்ரூம் அமைப்பு. எப்படி சார் இது உங்களுக்கு? ஆச்சரியப்பட்டான் தேவகுமார். அதான் ஆனந்தமூர்த்தியோட வேலை. கோமதி நாயகம் சார் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக பலர் உயிரை கொடுத்து வேலை செய்யறாங்க. நான் மூளையை கசக்கிக்கிட்டு வேலை செய்யறேன். சரி சொல்லுங்க, இன்னைக்கு வியாழன். நீங்க அந்த கேமராவை இந்த பெட்ரூம்ல பிக்ஸ் பண்ண போறது நாளைக்கு. நாளன்னைக்கு சனிக்கிழமை ராத்திரி 7 மணிக்கு கேமரா தானா இயங்க ஆரம்பிக்கிற மாதிரி செட் பண்ணிடுங்க. 3 மணி நேரம் தாங்குற கேசட்டை லோட் பண்ணிடுங்க. 7 மணில இருந்து 10 மணி வரைக்கும் சுகுணாவோட பெட்ரூம்ல என்ன நடந்தாலும் கேசட்ல பதிவாகிடணும். 8 மணிக்கு தான் அவர் வருவாரு. இருந்தாலும் 7 மணில இருந்து பதிவாகட்டும். ரைட் சார். என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். யார் வருவாங்க சார்? சொல்லுங்களேன், சஸ்பென்ஸ் தாங்கல என்றான் தேவகுமார். நீங்க நம்ம ஆள் ஆயிட்டீங்க தம்பி. சொல்றேன். கோமதி நாயகத்தை கட்சியை விட்டு விலக்கினது யாரு? ஜெயவீரன். அவர்தான் பார்ட்டி. அவரோட பார்ட்டி தான் சுகுணா. ஐயையோ, பெரிய தலைவர் சார். அதனால என்ன? தலைவருங்க சின்ன வீடு வச்சுக்க கூடாதா? ஜெயவீரனோட பிடி எங்க கோமதி நாயகத்துக்கு இப்போ தேவைப்படுது. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சார். என்ன பயம்? அந்த வீட்டுல சுகுணா மட்டும்தான் இருக்கா. ஒரே ஒரு வாட்ச்மேன் சோமன். அவங்கிட்டையும் சுகுணா கிட்டையும் நான் சொன்ன மாதிரி பதில் சொல்ல போறீங்க. இதோ பாருங்க, இந்த ஃபால் சீலிங்ல நிறைய லைட்ஸ் இருக்கு பாருங்க. ஒட்டின மாதிரி இருக்கிற ஒரு லைட்டை கலட்டி கேமரா லென்ஸ் மட்டும் தெரியற மாதிரி பிக்ஸ் பண்ணி படுக்கைய பார்த்த மாதிரி கோணம் வச்சிடுங்க. வைக்க நாளைக்கு போறீங்க. திரும்ப எடுக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை போறீங்க. பொருத்தமான காரணத்தை சொல்ல போறீங்க. அதில்ல பெரிய இடத்து விவகாரமா இருக்கு. இருக்கட்டும், நாங்க இருக்கோம் தேவகுமார். எதுவும் ஆயிடாது. துணிஞ்சு இறங்கிடுங்க. துணிச்சலுக்கு தான் 5 லட்சம். சரி என்றான் தேவகுமார். அத்தியாயம் 16. சுருண்டு படுத்திருந்த நிவேதாவின் அருகில் வந்து அவள் தலையை ஆதரவாக கோதினார் ஜெயவீரன். திமிரும் கண்ணீருடன் நிமிர்ந்து பார்த்தாள். தைரியமா இருக்கணும் நிவேதா. இதான் வாழ்க்கை. நாம இஷ்டப்படுறதெல்லாம் நடந்துடாது. உன் சோகத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. ஆனா நீ இப்படியே இருக்கிறதால நானும் அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு புரிஞ்சுக்கோ. மனசை வேற எதுலையாவது திசை திருப்பணுமா? காலேஜுக்கு போக மாட்டேங்கிற.
அட்லீஸ்ட் உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்காவது போ, இல்ல அவங்கள வர சொல்லி பேசிக்கிட்டு. இப்படி தனியா இருக்காத, சொல்றத கேளு. எந்திரிச்சு முகம் கழுவிட்டு சாப்பிடவா முதல்ல. ஒரு பெருமூச்சுடன் எழுந்து கொண்டாள் நிவேதா. ராவும் அலெக்ஸும் அறைக்குள் வந்தபோது கிரண் ஆப்பிள் நறுக்கி கொண்டிருந்தான். என்ன கிடைச்சதா? கிடைக்காம எடுத்த காரியத்தை முடிக்கலன்னா எப்படி? எங்க காமிங்க. அலெக்ஸ் தன் கையில் இருந்த அகலமான பேக்கின் ஜிப்பை திறந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்தான். அதை திறந்தான். உள்ளே பச்சையும் கருப்பும் கலந்த நிறத்தில் ரிவால்வர் துப்பாக்கி என்கிற உலோக யமன். இது என்ன கம்பெனி தயாரிப்பு அலெக்ஸ்? போர்ஜ் சைமன்ஸ், ஜெர்மன் கம்பெனி. லேட்டஸ்ட் மாடல். சைலன்சர் தனியா பொருத்த வேண்டியதில்ல. இதே மாடல் தான் ஜெயவீரன் வச்சிருக்காரா? அப்படின்னு நம்பர், மேக்கு, கலர் எல்லாம் குறிச்சு கொடுத்தது நம்ம ஆத்மநாதன் தான். ஜெயவீரனோட துப்பாக்கியை எடுத்து உபயோகப்படுத்திட்டு மறுபடி வைக்கிறதுக்குள்ள துப்பாக்கியை காணோம்னு அலர்ட் ஆகிடாம அவர் இருக்கிறதுக்காக அதே மாதிரி தேடி பிடிச்சு வாங்க சொன்ன ஆத்மநாதனோட ஐடியா அவர் எவ்வளவு தூரம் பக்காவா பிளான் போடுறாருன்னு காட்டுது. எல்லாம் இவரோட சொந்த ஐடியான்னு எப்படி சொல்ல முடியும்? இவர் அமைச்சர் நாகபாண்டியனுக்கு பிரதிநிதியாத்தான் நம்மகிட்ட டீல் பண்றாரு. ஒவ்வொரு திட்டமும் நாகபாண்டியன் கூட போட்டு தரலாம் இல்ல? இருக்கலாம். அரசியல்ல என்னவெல்லாம் நடக்குது பாரு. கூட்டத்துல நடந்த வன்முறை சம்பவத்துல மாட்டிக்கிட்டு தன் மகளோட காதலன் இறந்து போனதை பெரிய இஷ்யூவா எடுத்து மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருக்காரு ஜெயவீரன். அவரோட இமேஜை சுக்குநூறா உடைக்கத்தான் நம்ம மூலமா இந்த குரூப் எதிர்த்திட்டம் போட்டுட்டாங்க. இந்த பக்கா பிளான்ல சுகுணாவை கொலை செஞ்சது ஜெயவீரன்னு மக்களுக்கு தெரிய வர்றப்போ ஓட்டு பூரா மாறிடும். இதான் இவங்க எதிர்பார்ப்பு. யாரோ அடிச்சுக்கட்டும், யாரோ ஆட்சியை பிடிச்சுக்கட்டும், நமக்கு அட்வான்ஸ் மட்டும்தான் தந்திருக்காங்க, மிச்ச பணம் வந்துடும்ல? கண்டிப்பா வந்துடும், நம்பலாம். இந்த மாதிரி டீலிங்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வேலை செய்ய முடியுமா? ஆட்சியை பிடிக்கிறதுக்கே நாம செய்யற கொலை தான் உதவ போகுது. அப்படி இருக்கிறப்ப 50 லட்சம் ஒண்ணுமே இல்லை. சந்தோஷமா கொடுப்பாங்க. ரைட்டு, நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் நடுவில் இருக்கு. சனிக்கிழமை எக்கச்சக்கமான வேலைகள் நமக்கு இருக்கு. நாம யூஸ் பண்ற காருக்கு போலி நம்பர் பிளேட்ஸ் ரெடியா? ரெடி. நம்ம 3 பேருக்கும் மாறு வேஷத்துக்கு வேண்டிய மேக்கப் ஐட்டம்ஸ் நேத்தே ரெடி. சுட போறது யாரு? மெயின் ரோட்ல நிக்க போறது ராவ். வீட்டுக்குள்ள செயல்பட போறது நானும் நீயும். யார் சுட்டா என்ன? மெயின் ரோட்ல இருந்து உள் ரோடு வந்து பங்களா வாசலுக்கு ஜெயவீரனோட கார் வந்து சேர 2.5 நிமிஷம் ஆகும். இதை நாம 2 தடவை கார் ஓட்டி பார்த்து செக் பண்ணியாச்சு. அந்த 2.5 நிமிஷத்துல பரபரன்னு நாம செயல்படணும், அதான் முக்கியம். ராவ் பெருமூச்சு விட்டு, கோச்சுக்காதீங்க, எல்லா திட்டமும் ரொம்ப பெர்ஃபெக்டா தான் இருக்கு. எக்காரணத்தை முன்னிட்டும் ஜெயவீரன் சனிக்கிழமை ராத்திரி சுகுணா வீட்டுக்கு வர ப்ரோக்ராமை கேன்சல் செஞ்சிட மாட்டாரே என்றான். சான்ஸ் இல்லைன்னு ஆத்மநாதன் சொல்றாரு. சனிக்கிழமை ஜெயவீரன் மெட்ராஸ்ல தான் இருக்காரு. ஊர்ல இருக்கிற எந்த சனிக்கிழமையும் அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சுகுணா வீட்டுக்கு போக தவற மாட்டாராம். அதுலயும் அண்ணன் பங்க்சுவாலிட்டில மன்னன். மீட்டிங்கா இருந்தாலும் வாக்கிங்கா இருந்தாலும் சின்ன வீட்டுக்கு வரதா இருந்தாலும் நேரத்தை ஒழுங்கா கடைபிடிக்கிற ஆசாமி தான். இதையெல்லாம் வச்சுதானே ஆத்மநாதன் திட்டம் போட்டிருக்காரு. ஒருவேளை வரலன்னா ஆத்மநாதன் அதுக்கு ஒரு ஐடியா சொன்னாரு. என்ன அது? அலெக்ஸ் விவரித்தான். யப்பா, நாம தான் பிரமாதமா பிளான் போடுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பயங்கரமான ஆளுதான் என்றான் ராவ் வியப்புடன். அத்தியாயம் 17. வெள்ளிக்கிழமை காலை மணி 11. நீலாங்கரையில் கடலுக்கு அருகாமை பங்களாவில் மாடியில் தன் படுக்கை அறையை ஒட்டிய சின்ன பால்கனியில் நிழல் குடைக்கும் கீழே அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்தாள் சுகுணா. டெலிஃபோன் ஒலித்தது. எடுத்தாள். ஹாய் சுகு. சொல்லுங்க முரளி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க கொடுத்த புக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பக்கத்துக்கு பக்கம் ரொமான்ஸ், உருக வைக்கிற எழுத்து. உருகிட்டியா? அப்புறம் எப்போ மறுபடி? நீங்க சொல்லுங்க. நாளைக்கு ஈவினிங்? நாளைக்கு முடியாது முரளி. ஏன்? சனிக்கிழமை. விரதமா? இல்ல, ஜெயவீரன் வருவாரு. அந்த ஆளு தான் எலெக்ஷன் பிஸியில ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கானே. இன்னைக்கு காலையில ஊருக்கு வந்துட்டாரு. நாளைக்கு எப்பவும் போல வந்துடுறேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. எப்போ வருவாரு? ராத்திரி 8 மணிக்கு வந்துட்டு காலையில தான் போவாரு. 8 மணிக்கு தானே வருவாரு. நாம ஈவினிங் 5 மணிக்கு மீட் பண்ணலாமே. 7 மணிக்கு திரும்பிடலாம் காட்டேஜ்ல இருந்து. இல்ல, வேணா, ரிஸ்க்கு. சரி, நேத்து நான் சொன்னதை யோசிச்சியா சுகு? பெங்களூர்ல என்னோட நிரந்தரமா செட்டில் ஆகிறத பத்தி சொன்னேனே. வேணா முரளி. ஏன்? அது உங்களோட வர்றதால எந்த விதத்துல என் அந்தஸ்து மாறுது? இங்க இவர் எனக்கு என்ன குறை வச்சிருக்காரு? இந்த குழந்தைய பெத்துக்க அனுமதிச்சிருக்காரு. கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் செய்ய மாட்டார் அவரு. எனக்கு முழுக்க அவநம்பிக்கையும் இல்லை, முழுக்க நம்பிக்கையும் இல்லை. ஒரு பொய்யா கூட நீங்க அப்படி சொன்னதில்ல. எப்படியோ அறிமுகமாகி அப்பப்ப திருட்டுத்தனமா பழகிட்டு இருக்கோம். இதுவே தப்பு தான். இந்த லிமிட் போதும் முரளி. முடிஞ்சா இனிமே நீங்க எனக்கு ஃபோன் செய்யாம இருந்தா கூட நல்லதுன்னு நினைக்கிறேன். உனக்கு மூடு சரியில்லை, எனக்கு தெரியும். உன்னால என்னை மறக்க முடியாது. அதே மாதிரி என்னாலையும் அப்பப்போ ஃபோன் பண்ணாம இருக்க முடியாது. 2 நாள் கழிச்சு பேசுறேன். அப்போ நீ தெளிவுக்கு வா. தொடர்பு துண்டிக்கப்பட்டதும் யோசனையாக ஃபோனை வைத்தாள். அம்மா. திரும்பி பார்த்தாள். சோமன் நின்றிருந்தான்.
என்ன, ஏசி சர்வீஸ் செய்ய வந்திருக்காங்க? வழக்கமாக வரவங்க தானே? அதே கம்பெனி தாம்மா. யூனிஃபார்ம் போட்டிருக்கான், விசிட்டிங் கார்டு காமிக்கிறான். பண்ண சொல்லு, நீ பக்கத்திலேயே இரு என்று சொல்லிவிட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டாள். வேறு அடையாளத்துடன் கையில் சூட்கேஸுடன் இருந்த தேவகுமார் சோமனை தொடர்ந்து சுகுணாவின் படுக்கையறைக்குள் வந்தான். 12க்கு 20 சைஸில் இருந்த அந்த செவ்வக அறையின் நடுவில் சுவரோரம் போடப்பட்டிருந்த கட்டிலை நோக்கி உயரத்தில் சுவரில் பொருத்தப்பட்டிருந்தது ஸ்பிளிட் ஏர் கண்டிஷனர். ஒரு ஸ்டூல் வேணுமே. சோமன் எடுத்து வந்து போட்டான். தேவகுமார் ஏறி ஏசியின் மூடியை கழற்றி வைத்து ஏர் ஃபில்டர் பகுதியை கழற்றி எடுத்தான். அதில் ஏராளமான தூசியும் அழுக்கும் படிந்திருந்தது. இதை வெளியில எடுத்துட்டு போய் லேசா தட்டுங்க. பழைய டூத் பிரஷ் இருந்தா எடுத்து சுத்தப்படுத்தி எடுத்துட்டு வர முடியுமா? என்னோட வர்ற அசிஸ்டன்ட் வரல என்றான் சோமனிடம். அதனால என்ன, பெரிய வேலையாது? கொடுங்க, நீங்க மற்ற வேலையை பாருங்க. சோமன் போனதும் அவசரமாக ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஃபால் சீலிங்கின் ஒரு சதுர தெர்மாகோலை நகர்த்தி பார்த்து ஃபோக்கஸ் விளக்கை அவசரமாக கலற்ற துவங்கினான். சூட்கேஸ் திறந்து அந்த வீடியோ கேமராவை எடுத்து தெர்மோகோலுக்கு மறுபக்கம் செலுத்தி அதன் வெள்ளை பகுதியை கலற்றிய இடத்தில் பொருத்தி கோணம் சாய்த்து அசையாமல் இருக்க பிடிப்பு வைத்து மீண்டும் சதுரத்தை மூடினான். அந்த பொய்க்கூரையில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 9 விளக்குகளில் ஒரு விளக்கு போலவே இப்போது அது காட்சியளித்தது. உற்று பார்த்தால்தான் வித்தியாசம் தெரியும். தன் கேமரா செட்டப் வேலை முடிந்ததும் சோமன் வரும் வரை ஏசியை நோண்டிக் கொண்டிருந்தான். அவன் வந்ததும் ஃபில்டரை மாட்டிவிட்டு மேலே மூடியும் மாட்டிவிட்டு, ஒரு சின்ன கோளாறு இருக்கு, சத்தம் இவ்வளவு வரக்கூடாது, ஒரு பார்ட் மாத்தணும், நான் எடுத்துக்கிட்டு வரல, நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு வந்து அந்த பார்ட்டை மாத்திடுறேன், வரட்டுமா என்று புறப்பட்டான் தேவகுமார். அந்த கேமரா தன் கோணத்தில் முக்கியமாக அந்த படுக்கையையும் மற்றும் அதன் செவ்வக பரப்புக்கு உட்பட்ட பகுதிகளையும் குறிவைத்து சனிக்கிழமையின் தேதி மற்றும் இரவு 7 மணிக்கு படப்பிடிப்பை துவங்க வேண்டும் என்கிற உத்தரவை மூளையில் கொண்டு காத்திருந்தது. அத்தியாயம் 18. சனிக்கிழமை. சம்பவங்கள் நிறைந்த சனிக்கிழமை. அதிகாலை 4:35. தன் டாடா சஃபாரி வண்டியை கடற்கரையோரம் நிறுத்தி இறங்கிய ஜெயவீரன் ஷூலேஸை சரி செய்து கொண்டு கைவீசி வேகமாக லைட் ஹவுஸ் நோக்கி நடக்க துவங்கினார். வேறு அடையாளங்களில் ஷார்ட்ஸ் டிஷர்ட்ஸ் அணிந்து கிரணும் ராவும் ஒரு பைக்கில் வந்து டாடா சஃபாரி அருகில் நிறுத்தி இறங்கினார்கள். ஜெயவீரன் வெகு தூரம் சென்று விட்டார் என்பதை அந்த தேய்ந்த வெளிச்சத்தில் சாலை விளக்குகளின் ஒளியில் பார்த்து கொண்டதும் வண்டியை நெருங்கினார்கள். வழக்கமா காரோட டேஷ்போர்டில் ஜெயவீரன் தன்னோட துப்பாக்கியை வச்சிருப்பாருன்னு ஆத்மநாதன் சொன்னாரு. இருக்கணும் என்றான் ராவ். பேசாத, திற என்றான் கிரண். தயாரித்து எடுத்து வந்திருந்த டூப்ளிகேட் சாவியை சொந்த வண்டி போல இயல்பாக பொத்தி திறந்தான் ராவ். காருக்குள் ஒரு ஹேண்ட்பேக்குடன் நுழைந்தான். குட்டி டார்ச் அடித்து டேஷ்போர்டை பார்த்தான். அதன் ஒரு கதவை திறந்தான். உள்ளே இருந்தது போர்ட் சைமன்ஸ் ரிவால்வர். கிளவுஸ் அணிந்த கையால் அதை எடுத்தான். தான் கொண்டு வந்த ரிவால்வரை அதே அமைப்பில் வைத்தான். இந்த துப்பாக்கியின் வயிற்றை திறந்து சாம்பர்ஸ்களில் தோட்டாக்கள் இருக்கின்றனவா என்று பார்த்தான். 5 தோட்டாக்கள் இருந்தது. மூடினான். ஹேண்ட்பேக்குக்குள் வைத்து கொண்ட பின் காரை விட்டு வெளியே வந்தான். மூடினான். பைக்கை திருப்பி நிறுத்தி ஸ்டார்ட் செய்து தயாராயிருந்த கிரணுக்கு வெற்றி என்று கட்டை விரல் காட்டிவிட்டு பின்னால் அமர்ந்து கொண்டான். சீறி பறந்தது பைக். கோமதி நாயகமும் மாதேஸ்வரனும் இருந்த அந்த அறையில் நாகபாண்டியன் மற்றும் சில முக்கிய கட்சி பிரமுகர்கள் அமர்ந்திருந்தார்கள். மதுரை நீர் எப்படி இருந்துச்சுன்னே என்றார் மாதேஸ்வரன். எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு தம்பி. நம்ம பசங்க நெருப்பு பிடிச்ச மாதிரி சுறுசுறுன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பேப்பர்ல ஒரு கருத்து கணிப்பு போட்டிருந்தாங்க, படிச்சிங்களா? அதெல்லாம் சும்மா எந்த கூட்டணிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு போட்டு மாவட்ட வாரியா இவன் கணிச்சதா போட்டிருக்கான். சேலத்துல நமக்கு 2 தான் தேரும்னு போட்டிருக்கான். எவ்வளவு பெரிய பொய்! சேலம் அத்தனை தொகுதியும் நமக்கு தான் வருது. வெயிட்டான கேண்டிடேட்ஸ். ஜெயவீரன் சீட்டு கொடுக்காததுல அதிருப்தி ஆசாமிங்க அவருக்கு எதிராக சேலம் பூரா வேலை பார்க்கறாங்க. இந்த கருத்து கணிப்பெல்லாம் மதிக்காதீங்க தம்பி. ஆமாம் தலைவரே, நாம மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கோம். கட்சியில தப்பு செஞ்சவங்கள களை எடுத்திட்டோம். சுத்தபத்தமா பயபக்தியா ஆட்சி நடத்தினோம். ஆட்சியை கலைச்சதுலேயே பப்ளிக் சிம்பதி நமக்கு இருக்கு. கண்டிப்பா நாம தான் மெஜாரிட்டியோட ஜெயிக்க போறோம் என்றார் நாகபாண்டியன். பரசுராமன் பவ்யமாய் நின்றிருந்தான். என்னப்பா, நாளைக்கு பேரணி ஆரம்பிக்கிறப்போ ஊர் பூரா போஸ்டர்ஸ் இருக்கணும்னு இன்னும் ரெடியாகலன்னு சொன்னா எப்படி? கத்தினார் ஜெயவீரன். நாளைக்கு மத்தியானம் ரெடி ஆகிடும்னு சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, டென்ஷன் இல்லாம இருங்க, நான் பொறுப்பு. துண்டால் முகம் துடைத்து கொண்ட ஜெயவீரன் கட்சி அலுவலகத்தில் தன் முன்னால் அமர்ந்திருந்த பிரமுகர்களிடம், என்னப்பா சொல்றான் பேப்பர்காரன்? யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதுன்னா எதுக்கு இவ்வளவு செலவு செஞ்சு எலெக்ஷன் என்றார். அதை தூக்கி போடுங்க. தமிழ்நாடு பூரா தூக்கம் இல்லாம நம்ம தொண்டர்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. பேரணியில வேற கலக்கிட போறோம். நாம தான் வர்றோம்.
கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கு. மாதேஸ்வரனும் நாகபாண்டியனும் 4-5 நாளாக மீட்டிங்லையும் சரி அறிக்கைகள்லையும் சரி ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க. கடைசி நேரத்தில் ஏதாச்சும் பண்ணுவாங்க. விஷமமானவங்க. நெருங்கிடுச்சே, இன்னும் 8 நாள் தானே இருக்கு தேர்தலுக்கு. அவங்க என்ன வேணும்னாலும் செய்யட்டும், நாம தான் வர்றோம். அந்த தீபன் தம்பி மரணம் பத்தி உருக்கமா நீங்க விட்டிருந்த அறிக்கை பத்தி தான் பொம்பளைங்க பேசுறாங்க. நேரம் பார்த்தார் ஜெயவீரன். 6:30. சரி, அப்ப நான் புறப்படுறேன் என்று எழுந்து கொண்டார். கூடவே வந்தான் பரசுராமன். கார் அருகில் வந்ததும், டிரைவருக்கு தந்தி வந்து ஊருக்கு போயிருக்கான், நான் ஓட்டட்டுமா? வேணாம், சாவி கொடு. நான் வீட்டுக்கு போய் முகம் கழுவி ரெடியாகி நீலாங்கர போறேன். காலையில இங்க கட்சி ஆபீஸுக்கு வந்துரு பரசு. நடுவுல ஏதாச்சும் முக்கியமா இருந்தா போன் செய். நீ என்ன நினைக்கிற? எல்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகிடுமா என்றார் காரில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தபடி. கவலை ஜாஸ்தி வருது சார் உங்களுக்கு. நீங்க தான் முதல்வர். எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. எல்லாம் நினைச்சபடி நடக்கும் சார் என்றான் பரசுராமன். ரைட்டு, வரேன் என்று புறப்பட்டார் ஜெயவீரன். அந்த நட்சத்திர ஹோட்டல் அறையில் வேறு அடையாளங்களில் இருந்த கிரண், ராவ், அலெக்ஸ் புறப்பட்டார்கள். அறையை மூடிவிட்டு லிப்டில் இறங்கிய போது, மணி என்ன என்றான் கிரண். 6:30. நீலாங்கரை போய் சேர 7 ஆயிடுமா? அதுக்குள்ளே போயிடலாம். கார் பார்க்கிங் பகுதியில் பொய்யான நம்பர் பிளேட்டுகளுடன் இருந்த காரில் ஏறி புறப்பட்டார்கள். இருட்டி இருந்தாலும் தூரத்து மேற்கு வானத்தில் கொஞ்சம் சிகப்பு தீற்றல்கள் மேகத்தில் இருந்தன. வாகனங்கள் விளக்குகளை போட்டுக்கொண்டன. ஜெயவீரனோட டிரைவர் தாமஸ் நாம கொடுத்த தந்தி பார்த்து ஊருக்கு புறப்பட்டிருப்பானா? அம்மாவுக்கு சீரியஸ்னு தந்தி கொடுத்தா போகாம இருப்பானா? அப்போ சுகுணா வீட்டுக்கு ஜெயவீரனே வண்டியை ஓட்டிக்கிட்டு வருவாரா, இல்ல வேற யாரையாச்சும் ஓட்ட சொல்லி? தாமஸ் எல்லாம் தெரிஞ்சவன். அவன் இல்லைன்னா அவரே தான் வண்டி ஓட்டுவார்னு ஆத்மநாதன் சொல்லியிருக்காரு. இந்த ஆத்மநாதன் நம்மக்கிட்ட வேலையை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய தகவல் சேகரிச்சிருக்காரு. அதெல்லாம் அவருக்கு யார் செஞ்சு கொடுத்துருப்பாங்க? அரசியல்ல பல புல்லுருவிகள் இருப்பாங்க. இந்த கட்சியில இருந்துகிட்டே இன்னொரு கட்சிக்கு விசுவாசமா அவங்களோட ஒற்றனா செயல்படுவாங்க. அதே மாதிரி எல்லாருமே ஒற்றர்கள் வச்சிருப்பாங்க. பல ஊழல்களை ஆதாரத்தோட எதிர்கட்சிக்காரங்க சொல்றதெல்லாம் வேற எப்படி? பேசாம அரசியல்ல இறங்கிடலாமா என்றான் காரை ஓட்டிய ராவ். யோசிக்காம, அங்கேயும் சதிகள், கொலைகள், கொள்ளைகள், எதுவும் வித்தியாசம் இல்ல. இப்ப பேண்ட் போட்டுக்கிட்டு செய்யறத வேட்டி கட்டிக்கிட்டு செய்யணும், அவ்வளவுதான் என்று அலெக்ஸ் சொல்ல மற்றவர்கள் சிரித்தனர். சரி, ஜெயவீரன் குரலை நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டியா அலெக்ஸ் என்றான் கிரண். 3 நாளா அதான் வேலை. அவரோட குரலை யார் வேணும்னாலும் இமிடேட் பண்ணலாம். இந்த கேசட்டை போடு. அவன் நீட்டின கேசட்டை ராவ் டேப்பில் போட்டான். உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் உத்தமர்களா? இந்த தேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டும் சண்டாளர்கள், வெள்ளைக்காரர்கள் செய்ததைத்தான் நீங்களும் செய்கிறீர்கள் என்று ஜெயவீரன் ஆவேச முழக்கமிட, அதை ஆஃப் பண்ணு, பேசுறேன் கேளு. உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் உத்தமர்களா என்று முழுக்க அதே குரலில் அதே ஏற்ற இறக்கங்களுடன் பேசினான் அலெக்ஸ். பிரமாதம் என்றான் ராவ். கார் இப்போது நீலாங்கரையை அடைய அதன் முனையில் ராவ் இறங்கிக் கொண்டான். ராவ், அலர்ட்டாரு, கோட்டை விட்டுடாத. உன் ஃபோன் வந்ததும் நாங்க செயல்படுறோம் என்றான் கிரண். கவலைப்படாத என்று கதவை மூடியதும் கார் திரும்பியது, விரைந்தது. கடலுக்கு அருகாமையில் தனித்தனி பங்களாக்களில் சுகுணாவின் பங்களாவை கடந்தபோது வாசலில் சோமன் இருப்பதை கவனித்துக் கொண்டார்கள். 3 பங்களாக்கள் தாண்டி ஒரு இருட்டு சந்தில் காரை நிறுத்தி இறங்கினார்கள். முழுக்க இருட்டி இருந்தது. மணி 6:50. என்றான் கிரண். அலெக்ஸ் தன் செல்போனை எடுத்தான். ஹலோ என்றாள் சுகுணா. நான் தான் சுகுணா பேசுறேன் என்றான் ஜெயவீரன் குரலில். என்ன சொல்லுங்க. 8 மணிக்கு வந்துடுறேன். ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வாட்ச்மேன் சோமன் மேல எனக்கு ஒரு சந்தேகம். அவன் மாதேஸ்வரனோட ஆளோன்னு சந்தேகம். நீ அவனை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு ஐயாவை போய் பாருன்னு மட்டும் சொல்லு. மற்றதை நான் பேசிக்கிறேன். எதுக்குன்னு கேட்டா ஐயா சொல்ல சொன்னார்னு மட்டும் சொல்லிடு. என்ன, உடனே அனுப்பிடு. சரிங்க. அப்போ இங்கே வாட்ச்மேனுக்கு நான் வேற ஆளை ஏற்பாடு செய்ய மாட்டேன்னா நாளைக்கே வேற ஒருத்தனை அனுப்பி வைக்கிறேன். போனை அணைத்து விட்டு எப்படி என்றான். கரெக்டா இருந்துச்சு என்றான் கிரண். அத்தியாயம் 19. போனை வைத்த சுகுணா மேலுதட்டுக்கும் லிப்ஸ்டிக்கை போட்டு முடித்துவிட்டு தன் அறையிலிருந்து வெளியே வந்து சோமன் என்று மாடிப்படிகளில் நின்றபடி உரக்க அழைத்தாள். என்னம்மா? ஓடி வந்தான். நீ வீட்டுக்கு போகலாம். போயிட்டு நாளைக்கு ஐயாவை அந்த வீட்டில் போய் பாரு. என்னம்மா விஷயம்? தெரியல, சொல்ல சொன்னாரு. நீ உடனே புறப்படு. உனக்கு ஏதாச்சும் எலெக்ஷன் வேலை கொடுக்க போறாரோ என்னவோ. கதவை இழுத்து விட்டுட்டு போ. சோமன் கதவை மூடியதும் தானாக லாக் ஆகியது. வெளியேறி சிந்தனையோடு தன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். சுகுணா மீண்டும் தன் அறைக்குள் வந்து ட்ரெஸ்ஸிங் மேஜை முன்பு நின்று தன் அலங்காரத்தை சரிபார்த்து கொண்ட போது மணி 7. பொய்க்கூரையில் பொருத்தப்பட்டிருந்த கேமரா சைலண்டாக தன் இயக்கத்தை துவங்கியது.
ஆங்கில நாவலுடன் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள் சுகுணா. சில நிமிடங்களில் அழைப்பு மணி ஒலித்தது. நேரம் பார்த்தாள். அதற்குள் அவர் வரமாட்டாரே. சோமன் ஏதாவது கேட்க வேண்டும் என்று அடிக்கிறானா? இறங்கி வந்து கதவை திறந்தாள். வெளியே யாரையும் காணவில்லை. ஆச்சரியப்பட்டாள். யாரது? கேட்டபடி வெளியே வந்தாள். சில பொடியர்கள் இதுபோல சமயத்தில் பெல் அடித்துவிட்டு ஓடுவது உண்டு. அப்படித்தான் யாராவது விஷமம் செய்திருக்க வேண்டும். வாசல் கிரில் கேட் வரை வந்து வீதியில் அவள் பெல் அடித்த நபரை தேட நிறுத்தப்பட்டிருந்த காரின் மறைவில் பதுங்கியிருந்த கிரணும் அலெக்ஸும் சத்தமில்லாமல் விருட்டென பங்களாவுக்குள் நுழைந்தார்கள். யார் பெல்லடிச்சது என்று மீண்டும் காற்றுடன் பேசிவிட்டு எரிச்சலோடு வந்து கதவை மூடினாள். மாடிக்கு வந்தாள். தன் அறைக்குள் வந்து படுக்கையில் அமர்ந்து சாய்ந்து புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு நிமிர்ந்தவள் எதிரே ஒரு நாற்காலியில் கிரண் கிளவுஸ் அணிந்த கையில் துப்பாக்கியுடன் உட்கார்ந்திருக்க அருகில் அலெக்ஸ் நின்றிருக்க பெரிதும் அதிர்ந்தாள். நீங்க யாரு? எப்படி உள்ள வந்தீங்க? பெல் அடிச்சது நாங்க தான். நீ வெளியில தேடினப்போ நாங்க உள்ள வந்துட்டோம். எதுக்கு வந்தீங்க? அவள் நாக்கு குளறியது. துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு எதுக்கு வருவாங்க? சுடத்தான். நோ, நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஷூ, பேசக்கூடாது. இப்ப நாங்க சுடக்கூடாதுன்னா ஒழுங்கா நாங்க சொல்றபடியெல்லாம் கேப்பியா? சரி ப்ளீஸ், என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க. டைரி எழுதுவியா? இல்ல, பழக்கம் இல்ல. கண்களை சுழற்றிய கிரண், அட வீணை இருக்கே, அப்போ பாட்டு நோட்டு இருக்கணுமே என்றான். எடுத்துட்டு வா, ஒரு பேனாவும் எடு. பாட்டு நோட்டும் பேனாவும் எடுத்து வந்தவளை பெட்டில் அமரச் சொல்லி அருகில் சென்ற அலெக்ஸ், இப்போ ஒரு எழுத்து மாறாம நான் சொல்றதையெல்லாம் எழுதணும். எழுதுறேன், சுட்டுடாதீங்க ப்ளீஸ். வியர்த்து போன சுகுணா அவன் சொல்ல சொல்ல தயங்கி தயங்கி எழுதி முடித்ததும் வாங்கி வாய்விட்டு படித்தான் அலெக்ஸ். உயர்திரு காவல்துறை கமிஷனர் ஐயாவுக்கு. என் பெயர் சுகுணா. நான் நீலாங்கரையில் தேசிய குடிமக்கள் கட்சியின் தலைவரான ஜெயவீரனுக்கு சொந்தமான பங்களாவில் வசித்து வருகிறேன். பங்களா மட்டுமல்ல, நானும் அவருக்கு சொந்தமானவள்தான். அவர் எனக்கு தாலி கட்டவில்லை. ஆனால் பல வருடங்களாக அவரோடு ரகசியமாக குடும்பம் நடத்தி வருகிறேன். தற்போது கர்ப்பமாகவும் உள்ளேன். இந்த சூழ்நிலையில் சமீப காலமாக அவர் போக்கில் மாறுதல் காண்கிறேன். என்னை வெறுத்து ஒதுக்குகிறார், அலட்சியப்படுத்துகிறார். அடிக்கடி என்னோடு சண்டை போடுகிறார், அடிக்கிறார், உதைக்கிறார். எனக்கு அவரிடம் சட்டப்படி எந்த உரிமையும் இல்லாததால்தான் யாரிடமும் அவர் செய்யும் கொடுமைகளை சொல்ல முடியாமல் மனதில் புழுங்கினேன். அவருக்கு என் மேல் சந்தேகம். உன்னை கொன்று விடுவேன் என்று துப்பாக்கி காட்டி சில சமயம் மிரட்டுகிறார். எனக்கு அவர் இங்கே வரும்போதெல்லாம் பயமாக இருக்கிறது. நரக வேதனையை அனுபவிக்கிறேன். என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அது கண்டிப்பாக அவரால்தான். என்னை அவரின் ஆட்கள் கண்காணிக்கிறார்கள். இக்கடிதம் ரகசியமாக எழுதுகிறேன். கடிதம் கண்டதும் என்னை இந்த நரகத்தில் இருந்து மீட்டு எங்காவது வெளியூருக்கு அனுப்பி வையுங்கள். நன்றி. இப்படிக்கு சுகுணா. சரியா இருக்கு என்றான் கிரண். இதை ஒரு கவர்ல போட்டு ஒட்டு. 3 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டு சொல்ற அட்ரஸ் எழுது. எல்லாம் செய்தாள். இந்த கவரை மேஜையில டிராயர்ல உன் டைரிக்குள்ள வச்சுட்டு வந்து நீ பாட்டுக்கு புக்கு படி. நாங்க இங்கதான் இருப்போம். எப்போ போகணுமோ அப்போ போவோம். நடுங்கியபடி கட்டிலில் அமர்ந்தாள் சுகுணா. மணி 7:35. 7:55 வரை அவளை துப்பாக்கி முனையிலேயே வைத்திருந்தான் கிரண். அலெக்ஸ் பொறுமையின்றி நடந்து கொண்டிருந்தான். அடுத்த நிமிடம் அலெக்ஸின் செல்போன் ஒலித்தது. ஹலோ, நான் தான் ராவ். வந்துட்டார். ஜெயவீரனே ஓட்டுறாரு. மெயின் ரோட்ல இருந்து கார் உள் ரோடுக்கு திரும்பிடுச்சு. ரைட் என்ற அலெக்ஸ் கிரனை பார்த்து தலையசைக்க, சாரிமா என்று விட்டு அவளை சுட்டான் கிரண். சத்தமில்லாமல் தோட்டா சுழன்று சென்று அவள் மார்பை துளைத்து இரத்தத்தை படுக்கை பூராவும் சிதறடித்தது. உயிரை வெடுக்கென்று பிடுங்கியது. 2 பேரும் அவசரமாக அறையை விட்டு வெளியேறி படிகளில் இறங்கி வாசலுக்கு வந்து கதவை திறந்து வெளிப்பட்டு வாசல் கதவை லேசாக திறந்தபடி வைத்துவிட்டு போர்டிகோவில் நின்ற சுகுணாவின் காருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார்கள். ஜெயவீரன் டாடா சஃபாரியை வீட்டு வாசலில் நிறுத்தி இறங்கினார். மெதுவாக நடந்தார். வாசல் கதவு திறந்திருப்பதை ஆச்சரியமாக பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தார். அடுத்த வினாடி கிரண் காருக்குள் டூப்ளிகேட் சாவி போட்டு நுழைந்து டேஷ்போர்டில் காலையில் வைத்த ரிவால்வரை எடுத்துவிட்டு சற்று முன் சுகுணாவை சுட பயன்படுத்திய ஜெயவீரனின் ரிவால்வரை அதே இடத்தில் வைத்து மூடிவிட்டு இறங்கினான். இருவரும் தூரத்து சந்தில் நிறுத்தியிருந்த தங்கள் காருக்கு வந்தார்கள். சுகுணாவின் பங்களா வாசலை இங்கிருந்தபடி கவனித்தார்கள். எதிர்பார்த்தபடி சில நிமிடங்களில் அவசரமாக அந்த பங்களாவிலிருந்து வெளியேறிய ஜெயவீரன் வேகமாக காரில் ஏறி புறப்பட்டு செல்ல அலெக்ஸ் போன் எடுத்தான். ஹலோ, அவசர போலீஸா? என் பேரை கேட்காதீங்க. நான் நீலாங்கரையில் சுகுணாங்கிற பொண்ணை சந்திக்க வந்தேன். அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் கடனை வாங்கியிருந்தேன். அதை கொடுக்கறதுக்காக வந்தேன். நான் வந்தப்போ நம் தேசிய குடிமக்கள் கட்சி தலைவர் ஜெயவீரன் பதட்டமா அவரோட டாடா கார்ல புறப்பட்டு போனாரு.
இவருக்கு இங்க என்ன வேலைன்னு புரியல. நான் கதவு திறந்திருந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். சுகுணாவை கூப்பிட்டு பார்த்தேன், பதில் இல்ல. ஏதோ விபரீதம் நடந்திருக்குன்னு புரிஞ்சுது. மாடியில உள்ள அறைக்குள்ள போய் பார்த்தா, கடவுளே, சுகுணா அம்மா ரத்த வெள்ளத்துல செத்து கிடக்குறாங்க. நான் பயந்து போய் ஓடி வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன், உடனே நடவடிக்கை எடுங்க. வீட்டு நம்பர் சொல்லட்டுமா? பதட்டமாக விலாசமும் சொல்லி வைத்தான். காரை கிளப்பிக் கொண்டு மெயின் ரோடு வந்ததும் ராவ் எதிர்கொள்ள ஒருவருக்கொருவர் உற்சாகமாக கைகளை குலுக்கிக் கொண்டார்கள். ஆத்மநாதன் நமக்கு கொடுத்த வேலையை கச்சிதமா முடிச்சாச்சு, இதை செலிப்ரேட் செஞ்சாகணும் என்றான் கிரண். அத்தியாயம் 20. அசிஸ்டன்ட் கமிஷனர் மாணிக்கம் ஒரு போலீஸ் படையுடன் ஜெயவீரன் வீட்டிற்கு வந்து அவரை சந்தித்த போது இரவு மணி 1. இரவு உடையில் தூக்க கலக்கமாக வந்தார் ஜெயவீரன். அருகில் பதட்டமாக தேவகி மற்றும் நிவேதா. என்ன ஏசி சார் இந்த நேரத்துல, அதுவும் இத்தனை பேரு? நீலாங்கரையில உங்களுக்கு பங்களா இருக்குல்ல? ஆமா இருக்கு, வாடகைக்கு விட்டுருக்கேன். அதுக்கென்ன? அங்க தங்கி இருக்கிறது யாரு? சுகுணான்னு ஒரு பொண்ணு, சினிமா ட்ரெஸ் டிசைன் பண்றதா சொன்னாங்க. என்ன விபரம்னு சொல்லுங்க சார். 8 மணி சுமாருக்கு சுகுணாவை கொலை செஞ்சிருக்காங்க. மை காட், யாரு? விசாரணை ஆரம்பிச்சிருக்கோம். 8 மணிக்கு அந்த வீட்ல இருந்து நீங்க வெளியில வந்து உங்க டாடா சஃபாரி வண்டியை எடுத்துட்டு வந்ததை பார்த்ததா சாட்சி ஒருத்தர் சொல்றாரு. வாட் நான்சென்ஸ்! தயவு செஞ்சு நீங்க ஆத்திரப்படக்கூடாது. கமிஷனருக்கு சுகுணா ஒரு லெட்டர் எழுதி போஸ்ட் செய்ய தயாரா வச்சிருந்ததை கைப்பற்றினோம் என்று கடித சாராம்சத்தை சொன்னார். நோ, இது அபாண்டம், எதிர்கட்சிகளோட சதி. அந்த பொண்ணு என் பங்களால தங்கி இருக்கிற ஒரு டெனன்ட், தட்ஸ் ஆல். உங்ககிட்ட ஒரு ஜெர்மன் ரிவால்வர் இருக்குல்ல, லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா? ஆமா வச்சிருக்கேன், பாதுகாப்புக்காக. இப்ப எங்க இருக்கு? என் கார் டேஷ்போர்ட்ல இருக்கு. சாவி தரீங்களா? வாங்கி ஒரு இன்ஸ்பெக்டரை எடுத்து வர சொல்லிவிட்டு சுகுணாவை துப்பாக்கியால சுட்டு கொலை செஞ்சிருக்காங்க சார் என்றார். அதனால மிஸ்டர் மாணிக்கம், நான் யாருன்னு தெரிஞ்சும் விளையாடுறீங்களா? என்ன ஒரு கொலை கேஸ்ல சம்பந்தப்படுத்த மாதேஸ்வரன் எவ்வளவு கொடுத்தாரு? துணி போட்டு எடுத்து வரப்பட்ட துப்பாக்கியை காட்டி, இதானே, இதுல இப்போ 6 குண்டுகளும் நிரப்பி இருக்கீங்களா? ஒரு குண்டு போன மாசம் யூஸ் செஞ்சேன். முதுமலை போனப்போ ரோட்ல வழிமறிச்ச 2 யானைகளை விலக வைக்க வானம் பார்த்து சுட்டேன். ஆக இப்போ இதுல 5 தோட்டா இருக்கணும். ஆமா. ஏசி மாணிக்கம் ரிவால்வரின் சாம்பரை திறந்து பார்த்து, 4 தானே இருக்கு என்றார். அதெப்படி என்று அதிர்ந்தார் ஜெயவீரன். சார், நான் இப்போ உங்களை கைது செய்யல. பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிருக்கு. சுகுணா எழுதின லெட்டரும் அவங்க கையெழுத்து உள்ள வேற மெட்டீரியல்ஸும் லேபுக்கு ஒப்பிட்டு பார்க்க அனுப்பப்பட்டிருக்கு. இப்ப இந்த துப்பாக்கியை உங்க அனுமதியோட ஸ்டேட்மெண்ட்டோட எடுத்துக்கிட்டு போறேன். சுகுணா உயிரை குடிச்ச தோட்டா இதுல இருந்து போனதான்னு லேப்ல சொல்லிடுவாங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் வந்ததும் நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரலாம். ஐ எம் சாரி. நான் என் கடமையை தான் செய்யறேன் என்றார் ஏசி மாணிக்கம். ஜெயவீரன் விக்கித்து நின்றார். மறுநாள் சன் தொலைக்காட்சியின் செய்திகளில் நிர்மலா பெரியசாமி அழுத்தமாக வணக்கம் சொல்லிவிட்டு முதல் செய்தியாக ஒரு பரபரப்பான அதிர்ச்சிக்குள்ளாக்கும் செய்தி. நேற்றிரவு நீலாங்கரை பங்களா ஒன்றில் சுகுணா என்கிற பெண் மர்மமான முறையில் துப்பாக்கியில் சுடப்பட்டு இறந்து கிடக்கும் செய்தி அறிந்து துணை கமிஷனர் மாணிக்கம் ஸ்தலத்திற்கு விரைந்து உடனடியாக விசாரணைகளில் இறங்கினார். இந்த விசாரணைகளில் அந்த பெண் சுகுணா தேசிய குடிமக்கள் கட்சியின் தலைவர் ஜெயவீரனின் தாலி கட்டாத மனைவியாக வாழ்ந்து வந்ததும், நேற்றிரவு ஜெயவீரன் தனது துப்பாக்கியால் சுகுணாவை சுட்டுவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பியதும் தெரிய வந்துள்ளது. அசைக்க முடியாத ஆதாரங்களுடன் அரெஸ்ட் வாரண்ட் பெற்ற துணை கமிஷனர் மாணிக்கம் ஜெயவீரனை கைது செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். நீதிமன்றம் வாசலில் செய்தி அறிந்து தேசிய குடிமக்கள் கட்சியின் தொண்டர்கள் குவிந்தனர். கைது செய்யக்கூடாது என்றும் காவல்துறையின் காவலில் வைக்கப்பட்டுள்ள அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டம் செய்த அவர்களை காவல்துறையினர் லேசான தடியடி பிரயோகம் செய்து கலைந்து போக செய்தனர். விசாரணையின் போது நீதிபதியிடம் தலைவர் ஜெயவீரன் தனக்கும் சுகுணாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் இந்த கொலையை தான் செய்யவில்லை என்றும் இது எதிர்க்கட்சிக்காரர்களின் திட்டமிட்ட சதி என்றும் தெரிவித்தார். ஆனால் ஏசி மாணிக்கம் சமர்ப்பித்த அழுத்தமான ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு கொலை குற்றம் தொடர்பாக வழக்கு தொடர போலீசாருக்கு நீதிபதி அனுமதி அளித்துள்ளார். இன்னும் 8 நாட்களில் சட்டசபைக்கான தேர்தல் நடைபெறவுள்ள இந்த பரபரப்பான சூழ்நிலையில் முக்கியமான கட்சியின் தலைவரான ஜெயவீரன் இப்படி கொலை வழக்கில் சிக்கியுள்ளது தேர்தல் முடிவுகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். இந்த திடீர் சம்பவத்தின் விளைவாக தமிழக நல கட்சிக்கு அறுதி பெரும்பான்மையுடன் கூடிய வெற்றி கிடைக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். காரில் வந்து இறங்கின நிவேதா வீட்டுக்குள் வந்ததும் வேகமாக வந்து அவள் கையை பிடித்து கொண்டாள் தேவகி. என்னம்மா, அப்பாவை பாத்தியா? எப்படி இருக்காரு? பார்த்தேம்மா, 10 நிமிஷம் பேச அனுமதிச்சாங்க. கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு ரூம்ல தான் வச்சிருக்காங்க, மரியாதையா நடத்துறாங்க.
அப்பா பத்திரிகைகளுக்கெல்லாம் பேட்டி கொடுத்தாரு. என்கிட்ட பேசினப்போ நான் கொலை செய்யலம்மா, அம்மாவை தைரியமா இருக்க சொல்லு, வந்துருவேன்னு சொன்னாரு. பரசுராமன் டெல்லியிலேருந்து பெரிய வக்கீல் ஒருத்தரை வரவழைச்சு ஜாமீன்ல எடுக்கிற ஏற்பாட்டில் இருக்காரு. ஏசி மாணிக்கம் தனது அறையில் அமர்ந்து எதிரே நின்ற சில காவல்துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார். கட்சி தொண்டர்கள் அங்கங்க தலைவரை விடுதலை செய்ய சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துறத டிஜிபி என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாரு. இது நான் எதிர்பார்த்தது தான். அதுக்காக சட்டத்தை மதிக்காம இருக்க முடியுமா? லேபரேட்டரி ரிப்போர்ட்ஸ் ஸ்ட்ராங்கா 2 பாயிண்ட் சொல்லிடுச்சு. சுகுணா எழுதி வச்சிருந்த வாக்குமூலம் மாதிரியான லெட்டர் அவளோட கையெழுத்து தான்னு உறுதியாயிடுச்சு. அதே மாதிரி அவரோட துப்பாக்கியில இருந்த தோட்டாவும் சுகுணா உடம்புல எடுத்த தோட்டாவும் ஒரே ரகம்தான்னு உறுதியாயிடுச்சு. அவசர போலீஸுக்கு ஃபோன் செஞ்ச ஆசாமி தான் ஜெயவீரனை கண்ணால பார்த்ததா சொன்னான். அந்த ஆளு யாருன்னு தெரிஞ்சா நம்ம கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஃபோன் ஒலித்தது. ஹலோ, ஏசி மாணிக்கம் ஹியர். சார், ஜெயவீரன் கொலை வழக்கில் சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது பத்திரிகை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இதில் உங்களுக்கு தேவைப்படும் ஒரு முக்கியமான தகவல் எனக்கு தெரியும். சம்பவம் நடந்ததா சொல்லப்படுற சனிக்கிழமைக்கு முதல் நாள் அந்த சுகுணாவோட பெட்ரூம்ல ஒரு வீடியோ கேமராவை ரகசியமா வைக்க சொல்லி என் கடை முதலாளிகிட்ட ஒரு ஆள் பணம் கொடுத்தது எனக்கு தெரியும். நான் ரகசியமா அதை பார்த்துட்டேன். அப்படி நீங்க அந்த ரூம்ல இருந்து ஏதாச்சும் வீடியோ கேமரா எடுத்தீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இதை சொல்லணும்னு தோணுச்சு. சரி, நீங்க யாரு? உங்க முதலாளி யாரு? என் வேலை போயிடும், கேட்காதீங்க. சட்டென்று எதிர்முனை துண்டிக்கப்பட்டது. ஏசி மாணிக்கம் அவசரமாக எழுந்தார். கிரண், ராவ், அலெக்ஸ் மூவரும் அந்த ஹோட்டல் அறையில் டிவியில் எம்டிவி பார்த்து கொண்டே டின்னர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கதவு தட்டப்பட்டு திறக்கப்பட்டு ஒரு போலீஸ் படை உள்ளே நுழைந்தது. என்னடா முழிக்கிறீங்க? சுகுணாவை நீங்க துப்பாக்கியில சுட்டு கொன்னது, மிரட்டி லெட்டர் எழுத வச்சது எல்லாம் பிரமாதமா ஒரு வீடியோ கேமரால பதிவாகி இருக்கு. தப்ப முடியாது. சொல்லுங்க, எவ்வளவு வாங்கினீங்க? யார் இப்படி செய்ய சொன்னது? எக்ஸ் மினிஸ்டர் நாகபாண்டியனோட நண்பர் ஆத்மநாதன் என்றான் கிரண் மெதுவான குரலில் தலை குனிந்தபடி. அருணா வீடியோஸ் கடைக்குள் இன்னொரு படை நுழைந்து தேவகுமாரை கொத்தாக பிடித்தது. வீடியோ கேமராவை பெட்ரூம்ல வச்சவன் நீதானே? மறுக்காத. கேமரா சோனி கம்பெனியோடது. மெட்ராஸ்ல 1 மாசம் முன்னாடி உன் பேர்லயே வாங்கியிருக்க. சீரியல் நம்பர் வச்சு பிடிச்சிட்டோம். சொல்லு, யார் இப்படி செய்ய சொன்னது? எக்ஸ் எம்எல்ஏ கோமதி நாயகத்தோட நண்பர் ஆனந்தமூர்த்தி என்றான். 4-5 ஆயிரம் வாலா பட்டாசுகள் 2 கன்னங்களிலும் சரமாரியாக இறங்கியதும் சென்னை தொலைக்காட்சியில் சோபனா ரவி இப்படி செய்தி வாசித்தார். தேசிய குடிமக்கள் கட்சியின் தலைவர் ஜெயவீரன் மீது போலீசார் தொடுத்த கொலை வழக்கில் சில முக்கிய திருப்பங்கள் நிகழ்ந்துள்ளன. சம்பவம் நிகழ்ந்த சுகுணாவின் படுக்கையறையில் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த ஒரு வீடியோ கேமராவை போலீசார் கைப்பற்றினர். அதில் பிரபல குற்றவாளிகள் கிரண் மற்றும் அலெக்ஸ் துப்பாக்கி முனையில் சுகுணாவை மிரட்டி கமிஷனருக்கு கடிதம் எழுத வைத்ததும் துப்பாக்கியால் சுட்டு கொன்றதும் பதிவாகியுள்ளன. நேயர்கள் இப்போது அந்த கேமராவில் பதிவான காட்சியை பார்க்கலாம். காட்சி காண்பித்து முடித்ததும் ஆகவே போலீசார் உடனடியாக கிரண், அலெக்ஸ் மற்றும் ராவ் என்கிற அவர்களின் கூட்டாளியை ஒரே இடத்தில் வளைத்து பிடித்தனர். விசாரணையின் போது ஜெயவீரன் கட்சியின் தேர்தல் வெற்றியை குலைப்பதற்காக ஜெயவீரன் மேல் கொலைப்பழி விழ செய்ய 50 லட்சம் கூலி பேசி 10 லட்சம் அட்வான்ஸ் பெற்றதாக ஒப்புக்கொண்டுள்ளார்கள். தங்களுக்கு பணம் கொடுத்து இப்படி செய்ய சொன்னது தமிழக நலக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் நாகபாண்டியனின் நண்பர் ஆத்மநாதன் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஜெயவீரனின் காருக்கு மாற்று சாவி தயாரித்து துப்பாக்கியை மாற்றியது என்று எல்லாமே ஆத்மநாதன் போட்ட திட்டம் என்றார்கள். இந்த புதிய திருப்பம் விளைவாக ஜெயவீரன் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டார். சுகுணாவின் படுக்கையறையில் ரகசியமாக வீடியோ கேமராவை பொருத்தின தேவகுமார் என்கிற இளைஞனை கைது செய்து விசாரித்த போது இதை செய்ய சொன்னது அரசியல் பிரமுகர் கோமதி நாயகம் சார்பாக ஆனந்தமூர்த்தி என்பவர் என்றார். ஜெயவீரனின் அந்தரங்க லீலையை படம் பிடிப்பதே ஆனந்தமூர்த்தியின் நோக்கம் என்றும் இப்படி அதே சமயம் கொலை நிகழும் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். குற்றவாளிகள் குறிப்பிட்ட கோமதி நாயகத்தையும் நாகபாண்டியனையும் விசாரித்த போது அவர்கள் தங்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் ஆனந்தமூர்த்தி, ஆத்மநாதன் என்று தங்களுக்கு யாரையும் தெரியாது என்றும் தெரிவித்தார்கள். தன் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த கேவலமான காரியங்களில் இறங்கிய கோமதி நாயகம் மற்றும் நாகபாண்டியன் மேல் போலீசார் வழக்கு தொடர வேண்டும் என்று விடுதலையான ஜெயவீரன் அறிக்கை விட்டுள்ளார். அவர்கள் இருவர் மீதும் மான நஷ்ட வழக்கு பதிவு செய்ய போவதாகவும் அவர் கூறினார். ஜெயவீரன் விடுதலை செய்யப்பட்டதால் அவரின் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் உற்சாகமாக பட்டாசுகள் வெடித்தார்கள். சில ஊர்களில் நாகபாண்டியன் மற்றும் கோமதி நாயகத்தை கைது செய்ய கூறி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினார்கள். கொடும்பாவிகள் எரிக்கப்பட்டன.
இந்த அதிரடி திருப்பத்தால் தமிழக நல கட்சியின் மதிப்பு மக்கள் மனதில் மளமளவென்று சரிய துவங்கியுள்ளது என்று தேர்தல் நோக்கர்கள் சிலர் தெரிவித்தனர். அத்தியாயம் 21. வாட்ச் கட்டிக்கொண்டு படிகள் இறங்கி வந்தார் ஜெயவீரன். எங்கப்பா புறப்பட்டீங்க என்றாள் நிவேதா. மீட்டிங்குக்குமா, இன்னைக்கு தான் எலெக்ஷன் பிரச்சாரம் முடிகிற கடைசி நாள். கைது செய்யப்பட்ட தேவகுமார், கிரண், ராவ், அலெக்ஸ் இவங்களோட ஒப்புதல் வாக்குமூலத்தை லட்சக்கணக்கில் பிட் நோட்டீஸா அடிச்சிருக்கோம். எல்லா தொகுதியிலையும் அவங்க டெபாசிட் இழக்கிறாங்க. டாடி, நானும் மீட்டிங்குக்கு வரட்டுமா? எனக்கு ஏதாச்சும் டைவர்ஷன் வேணும் வாழ்க்கையில. பேசாம உங்க கட்சியில சேர்ந்துடலாமான்னு ஒரு யோசனை. வெரி குட் வெரி குட். கை கொடு நிவேதா. வா, இந்த மீட்டிங்லயே உன்னை உறுப்பினரா அறிவிச்சிடுறேன். உன் முதல் பேச்சு இன்னைக்கு ஆரம்பிக்கட்டும். சரி டாடி என்று உற்சாகமாக புறப்பட்டாள் நிவேதா. தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி கூட்டம் என்பதால் கடற்கரை அரங்கத்தில் பிரம்மாண்டமான மேடை அமைத்து எங்கு பார்த்தாலும் டியூப்லைட்ஸ் நட்டு தலைகள், மேலும் மேலும் தலைகள், கேமராக்கள், வீடியோ கேமராக்கள். மைக் பிடித்த ஜெயவீரன் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் தொண்டர்களின் உற்சாக விசில் பறந்தது. ஒரு இனிய செய்தியோடு என் பிரச்சாரத்தை முடித்துக் கொள்கிறேன். என் புதல்வி நிவேதா இன்று முதல் நமது கட்சியில் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். அவர் சில வார்த்தைகள் பேசுவார். நிவேதா மைக் முன் வரும் வரை கைத்தட்டல்கள் தொடர்ந்தன. எனதருமை தமிழ் மக்களே, இது என்ன தெரியுமா? தன் உள்ளங்கையில் வைத்திருந்த சிறிய சதுரத்தை காட்டினாள். ரிமோட் கண்ட்ரோல் என்றாள். மேடையில் அமர்ந்திருந்தவர்கள் ஜெயவீரன் உட்பட புரியாமல் பார்த்தார்கள். இந்த ரிமோட் கண்ட்ரோலை நான் அழுத்தினா என்ன ஆகும் தெரியுமா என்றவள் சட்டென்று தன் சுடிதாரின் டாப் பீஸை உயர்த்தி தன் இடுப்பில் பெல்ட்டாக கட்டியிருக்கும் டைனமைட்டுகளை காட்டி, இந்த டைனமைட்டுகள் வெடிக்கும், இந்த பிரதேசம் முழுக்க நாசம் என்றாள். நிவேதா, பதறினார் ஜெயவீரன். ஷூ, யாரும் இருக்கிற இடத்த விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. பொதுமக்களும் சரி, மீடியா பீப்புளும் சரி, இப்ப நான் சொல்றத முழுக்க அமைதியா கேட்டாகணும். நேத்து ராத்திரி 1 மணி இருக்கும். நான் தூக்கம் கலைஞ்சு ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்காக என் ரூம்ல இருந்து ஹாலுக்கு வந்தேன். அப்போ அப்பாவோட ஆபீஸ் ரூம்ல செருப்பு சத்தம் கேட்டுச்சு. எட்டி பார்த்தேன். எங்க அப்பாவும் அவரோட செக்ரட்டரி பரசுராமனும் தண்ணி அடிச்சிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இந்த காட்சி நான் பல தடவை பார்த்தது தான். அதுல எதுவும் இல்லை. ஆனா அவங்க என்ன பேசினாங்க தெரியுமா? நான் ஆடி போயிட்டேன். நிவேதா, மீண்டும் அதட்டினார் ஜெயவீரன். சும்மா இருடா துரோகி, நீ எல்லாம் ஒரு அப்பாவா? அப்பா என்ன அப்பா, நீ ஒரு மனுஷனே இல்ல. கொதிச்சு போயிருக்கேன், பேசாம உட்காரு, இல்ல சத்தியமா வெடிச்சிடுவேன். அமைதியாக அமர்ந்து நெற்றியில் வியர்வையை ஒற்றிக்கொண்டார். இந்த மரியாதைக்குரிய ஜெயவீரனுக்கு உடம்பு முழுக்க மூளை, குறுக்கு மூளை. என்ன நடந்தாலும் அதை தன் அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்திக்கிற மூளை. படுபாவி. என் காதலன் தீபனை இயல்பா மீட்டிங்குக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு வேணும்னே குறிப்பார்த்து அவர் தலையில சோடா பாட்டில் வீச சொன்னது இந்த ஆளோட ஏற்பாடுதான். அந்தஸ்து கம்மியான அவரை மருமகனா ஏத்துக்க விரும்பல. கொலை செஞ்சு அதுலயும் எதிர்கட்சி மேல பழி போட்டு பரிதாபம் தேடிக்கிட்டாரு. பொதுமக்கள் சலசலத்தார்கள். இன்னும் கேளுங்க, கொலை செய்யப்பட்ட சுகுணா இவரோட சின்ன வீடுதான். ஆனா அவ சமீபத்துல வேற ஒரு தொழிலதிபரோட ரகசியமா தொடர்பு வச்சுக்கிட்டு இவர்கிட்ட சின்சியரா இருக்கிற மாதிரி நடிச்சாலாம். அதனால அவளை கொலை செய்ய தீர்மானிச்சிருக்காரு. அதையும் அரசியல் லாபமாக்க நினைச்சு பக்காவா பிளான் போட்டிருக்காரு. எப்படி? பரசுராமனை ஆனந்தமூர்த்தி, ஆத்மநாதன்னு 2 விதமான மாறுவேஷங்கள்ல தேவகுமார் கிட்டையும் கிரண், ராவ், அலெக்ஸ் கிட்டையும் டீல் போட வச்சாரு. இவரை பத்தின விவரங்களை அவங்களுக்கு சேர்த்து திட்டமும் போட்டு கொடுத்தாரு. முதல்ல தன் மேல கொலைப்பள்ளி விழும், வீடியோ கேமரா மூலமா அது சால்வ் ஆகி விடுதலை செய்யப்பட்டு பரிதாபம் கிடைக்கும்னு சூப்பர் பிளான் போட்டு செஞ்சிருக்காரு. வீடியோ கேமரா மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிறத ஏசி மாணிக்கத்துக்கு போன் செஞ்சு சொன்னது கூட பரசுராமன் தான். இப்போ இங்க ஜெயவீரனும் பரசுராமனும் இதெல்லாம் உண்மைதான்னு ஒத்துக்கணும், இல்லைன்னா நான் வெடிச்சிடுவேன். பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய துவங்க சில வினாடிகளுக்கு பின் ஆமாம் என்றார் தலை குனிந்த ஜெயவீரன். அருகில் பரசுராமனும் தலை குனிந்தான். அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க என்றதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு வந்திருந்த காவல் அதிகாரிகள் அவர்களை நோக்கி வந்தனர். தன் இடுப்பில் கட்டியிருந்த டைனமைட் பெல்ட்டை கலற்றி போட்டுவிட்டு இறங்கிச் சென்றாள் நிவேதா. ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்திகளில் இப்படி சொன்னார்கள். நீலாங்கரை பங்களாவில் நிகழ்ந்த சுகுணாவின் கொலை வழக்கில் மீண்டும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அந்த கொலையை செய்ய ஏற்பாடு செய்தது தான் என்று நேற்று பொதுக்கூட்டத்தில் வேறு வழியின்றி தலைவர் ஜெயவீரன் ஒப்புக்கொண்டார். அவரும் அவரது காரியதரிசி பரசுராமனும் கைது செய்யப்பட்டார்கள். கோர்ட்டில் நீதிபதியிடம் ஜெயவீரன் தான் குற்றமற்றவர் என்றும் தன் மகளுக்கு காதலனை இழந்த சோகத்தில் மனநிலை சரியில்லாமல் போய்விட்டதென்றும் அபாயமான குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இருந்து பல 100 அப்பாவி உயிர்களை காக்க வேண்டிதான் அப்படி ஒப்புக்கொண்டதாகவும் மற்றபடி தான் எந்த சதியும் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார்.
இதை நீதிபதி ஒப்புக்கொள்ளவில்லை. தேர்தல் முடிவுகள் பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பில் விஜய் டிவியில் ரவி பெர்னாட் இப்படி சொன்னார். நடந்து முடிந்த சட்டசபைக்கான தேர்தலில் அனைத்து தொகுதிகளின் முடிவுகளும் இப்போது வந்துவிட்டன. தமிழக நல கட்சியும் அதன் கூட்டணியும் மொத்தம் 210 இடங்களை பெற்று அசைக்க முடியாத வெற்றியை பெற்றுள்ளது. கொலை வழக்குகளில் சிக்கியுள்ள தேசிய குடிமக்கள் கட்சியின் தலைவர் ஜெயவீரன் தனது கட்சிக்கு ஒரு சீட்டு கூட வராததால் ஜெயிலில் இருந்தபடி தன் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். மீண்டும் முதல்வராக போகிற மாதேஸ்வரனை தொலைபேசியில் நாம் பேட்டி கண்டோம். அதை இப்போது கேட்கலாம். வணக்கம் சார், இந்த அபார வெற்றி பற்றி என்ன சொல்றீங்க? யார் நல்லவர்கள், யார் சதிகாரர்கள் என்பதை மக்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையே இந்த முடிவு காட்டுகிறது. தேர்தலுக்கு வெகு சமீபத்தில் ஜெயவீரன் கைது செய்யப்பட்டு அவர் செஞ்ச சதிகள் அம்பலமானது. இல்லைன்னாலும் வந்திருப்பீங்களா? அதான் அம்பலமாச்சே. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மீண்டும் வெல்லும். அதானே நடந்திருக்கு. நன்றி சார், வணக்கம். முற்றும்.